ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/1/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 30/11/2003. ஸோ பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க, 4 பாடங்களிலும் அனுபவத்தின் அத்தாரிட்டியாகி சச்சரவுகளை சமாதானமாக மாற்றுங்கள். ஸோ 4 பாடங்கள், ஜென்ரலாக 4 பாடங்கள்ன்றது ஞானம், யோகம், சேவை, தாரணை. ஸோ இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி பிராமண உலகத்தை படைத்தவர் தன்னுடைய பிராமண குழந்தைகளை பார்க்குறார். இந்த பிராமண உலகம் ரொம்ப சின்ன உலகம், ஆனால் ரொம்ப ரொம்ப உயர்ந்த உலகம், ரொம்ப ரொம்ப அன்பான உலகம். ஏன்னா இது உலகத்தின் விசேஷ ஆத்மாக்களின் உலகம் இல்லையா? விசேஷ ஆத்மாக்களை மட்டும் பொறுக்கி எடுத்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் கோடியில் ஒருத்தர். அந்த கோடியில் சிலர், அந்த சிலரிலும் மிகச்சிலர் பாபா குழந்தைங்க. டெஸ்ட் வச்சு தானே எடுக்கிறார். ஏன்னா அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டீங்க, அதனால் ஆஸ்தியை அடைகிறீங்க. இதுதான் முக்கியமான விஷயமே. எப்படி பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ அதே மாதிரியே அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டு அவருடையவரை ஆன நீங்களும் விசேஷ ஆத்மாக்கள். ஆனால் இது சாதாரண விசேஷம் கிடையாது. கடவுளை அடையாளம் கண்டுக்கிறது நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோம், யாராலையும் மாற முடியல பாருங்கள் இல்லையா? வேதங்களை பிடிச்சிக்கிறாங்க, மத சாஸ்திரங்களை பிடிச்சிக்கிறாங்க, ஆனால் கடவுளை பிடிக்க முடியல அவங்களால. ஸோ அதனால தான் சொல்கிறார், விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள். அடையாளம் கண்டுக்கிறதே ஒரு பெரிய விஷயம், கண்டுக்கிட்டு அவருடையராகவே தன்னை அர்ப்பணிக்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஏன்னா எல்லோரும் அதையும் பண்ணுறது கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு கூட பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. பாக்கியத்தை வழங்குகிற வள்ளல் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய நெத்தியிலும் பாக்கிய ரேகை வரைகிறார், உயர்ந்த பாக்கிய ரேகை. ஆக்சுவலாக ராமாயணத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அணில் கூழாங்கல் எடுத்தாந்து கொடுத்துச்சு, ராமர் எடுத்து தடவி கொடுத்தார், அதுதான் 3 கோடு அப்படின்வாங்க. அந்த அணிலே நாம தான், நமக்கு தான் நெத்தியில் அந்த 3 கோடு விழுது. உயர்ந்த பாக்கிய ரேகையை போடுறார் எப்போ? பாபா குழந்தை ஆன உடனே. ஸோ நீங்கள் எல்லோரும் உயர்ந்த பாக்கியம் கொண்ட ஆத்மாக்கள். அப்படி நீங்கள் உங்களை உணர்றீங்களா? அந்த உயர்ந்த ஆன்மீக போதை உங்களுக்கு அனுபவமாகுதா? கடவுள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கார், அவர் மடியில் உட்கார வச்சிருக்கிறார். போதை இருக்கும்ல, உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகரோ ஒரு தலைவரோ, ஏன் உங்கள் ஸ்கூல் டீச்சரோ கூட, பெஸ்ட் பாய், ஹீ இஸ் மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் அப்படியே பறக்க மாட்டீங்க? கடவுள் சொல்கிறாரு இங்கே. ஆனால் கடவுள் சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த போதை இருக்க மாட்டேங்குது? மனதிற்கு சுகத்தை அளிக்கக்கூடிய திலாராம் தந்தை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் தன் இதயத்தில் இருந்த அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கிறார். ஸோ கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த அன்பு இருக்கு பாருங்க, 5000 வருடத்தில் இப்போ மட்டும்தான் கிடைக்கும். இப்போ விட்டிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் விட்டுடுவீங்க, கிடைக்காமலே போயிடும். ஸோ இந்த ஆன்மீக போதை உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நிரந்தரமாக தெரியுதா இல்லையா? கடவுளுடைய மனைவி நான் இல்லையா? ஒரு விஐபி, ஒரு மந்திரியோடைய மனைவிக்கு எவ்வளோ போதை இருக்கும். ரோட்டில் போகிறாங்கன்னா எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க, மினிஸ்டரோட மனைவிப்பா. கடவுளுடைய மனைவி. அந்த போதை உங்களுக்கு தெரியணும். நீங்கள் போட்டிருக்கிறது சாதாரண ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் அந்த போதை இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் அது தெரியணுன்ற.
ஏன்னா கர்மயோகி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், குடும்பத்தில் இருந்துக்கிட்டேன்னு உலகத்துக்கு சவால் விடுற விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள். எங்களால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இறைவனுடைய நினைவில் இருக்க முடியும்னு நீங்கள் சவால் விடுறீங்க. நீங்கள் ஒன்றும் சும்மா யோகத்தில் இருக்கிறவங்க கிடையாது. வாழ்க்கையே யோகியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இல்லையா? அரை மணி நேரம் யோகா பண்ணால், 1 மணி நேரம் யோகா பண்ணால், அப்படி கிடையாது நாம். ஸோ யோகி வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை அப்படின்னா சதா காலத்திற்கும் யோகியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இயல்பாக, இயற்கையாக, நிரந்தரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றும் 8 மணி நேரம் 6 மணி நேரம் யோகி வாழ்க்கை வாழறவங்க கிடையாது. யோகா அதாவது நினைவு, இதுதான் பிராமண வாழ்க்கையின் லட்சியமே. நிரந்தரமாக அந்த நினைவில் மூழ்கிறது தான் உங்களுடைய லட்சியமே இல்லையா? ஒரு செகண்டும் இதுக்கு என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், நம்ம தப்பாக பேசிட்டோமா, நம்ம ஒரு வீடியோலேயே கூட கொஞ்சம் பேசுகிறோம், ஒரு மாதிரி பேசுகிறோம்னா உடனே அடுத்தது மனசாட்சி ஒருத்தோம் கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமோ, அமைதியாகணும் வேணும். ஆனால் இதே மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்களா, ஹடயோகிகள்லாம், அவங்க அதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அது ஒரு பெருமையாக நினச்சிக்குவாங்க, பேச்சில் வீழ்த்துறது. ஸோ நம்மளை பாபா எப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ யோகத்திலே இருக்க தான் அந்த குற்ற உணர்ச்சி வருது. ஏன்னா அந்த ஞானம் இருக்குதே, டக்குன்னு நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லுது. ஸோ பிராமண வாழ்க்கையின் லட்சியமே நினைவு தான். அப்போ எது லட்சியமோ அது தானாகவே ஞாபகம் இருக்கும் தானே? இல்லை, ஒரு கடைக்கு போய் சர்க்கரை வாங்க போகிறீங்க, அப்போதைக்கு தற்காலிக லட்சியம் சர்க்கரை வாங்குறது தான். அப்போ நீங்கள் போயின உடனே சர்க்கரை வாங்குறத மறந்துடுவீங்களா? அதுதானே மெயின். அதேமாதிரி இந்த பிராமணனாக ஆனதுடைய எய்மே என்னது? நிரந்தரமாக நினைவு இருக்கிறது தான். அப்போ உங்களுடைய லட்சியம் எப்படி இருக்குதோ அதற்கான தகுதி தானாக வளர்ந்துடும். செம்ம பாயிண்ட்டு. ஆக்சுவலாக சமீபமாக எதுலேயோ வந்தது, இது ராமாயணத்துலேயே அதுலேயே வந்தது. அந்த லட்சியம் வச்சுட்டா அதற்கான தகுதி தானாக வந்துடும். இது ஆக்சுவலாக யாரோ பேட்டியில் கூட சொன்னாங்க, லட்சியம் வச்சுட்டா அது தானாக. அரவிந்த் சாமி கூட சொன்னார், எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ, முன்னுரிமை கொடுக்குறோமோ அதுக்கு தானாகவே நேரம் ஒதுங்கிடும்ன்ற. நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னா தான் நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லை? இப்போ குழந்தைங்கள விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய பிடிச்சி படிடான்னா எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும். ஸோ டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள பிடிச்சி ஏதாவது உருப்படியாக காரியம் செஞ்சேன், எனக்கு எங்கப்பா நேரம் இருக்கணும். ஆனால் எப்போ படிக்கிறது அல்லது முரளி இதுவே லட்சியமாக இருக்கிறவங்களுக்கு மற்ற குப்பை விஷயத்துக்கு தான் நேரம் இருக்குது. ஸோ உங்களுடைய லட்சியம் எப்படி? நாராயணன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதற்கேற்ற தகுதி வந்துடும். வேலைக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதற்கேற்ற தகுதி தான் வரும். பாப்தாதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய நெத்தியிலும் பாக்கியத்தின் ரேகை, பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலிக்கிறத பார்க்குறார். அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஜொலிக்கிறத பார்க்குறார். பாப்தாதா நிரந்தரமாக ஒவ்வொரு குழந்தையும் எப்படி தெரியுமா பார்ப்பாராம்? உயர்ந்த சுயமரியாதையில் பார்ப்பாராம். சுயராஜ்ய அதிகாரியாக பார்ப்பாராம் ஒவ்வொரு குழந்தையும். அப்படி பார்த்தே தூங்க முஞ்சியாக இருந்த குழந்தையெல்லாம் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். நீங்கள் பாபா குழந்தைங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்களாம், பாபா ஞானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளோ சோம்பேறியாக இருந்தவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும். அதுக்கப்புறம் பார்த்தா தூக்கம் அது இது எல்லாத்தையும் தூக்கி கடாசினவங்களாக மாற்றுவார். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பாபா நம்மளை அப்படி பார்த்து அப்படி மாற்றுறார். அதனால் நீங்கள் எல்லோரும், நான் உங்களை அப்படி பார்க்குறேன், ஆனால் நீங்கள் உங்களை அந்த மாதிரி சுயமரியாதை கொண்டவர்களாக சுயராஜ்ய அதிகாரியாக அனுபவம் செய்கிறீங்களா? ஏன்னா பாபா கொடுக்கறது பாதி, மீதி உங்களுடைய இது இருக்கணும் இல்லை? அரசாங்கம் பேங்க்கு லோன் கொடுத்தா கூட 70% கொடுக்கும், 30% நீங்கள் உங்கள் காசை போடணுன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாபாவும் பாதி கொடுக்குறார், மீதி நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் உங்களை அப்படி உணர்றீங்களா? ஸோ உங்களுடைய புத்தியில் ஒவ்வொரு வினாடியும், ஒரு வினாடி கிடையாது, ஒவ்வொரு வினாடியும் கிடையாது, ஒரே ஒரு வினாடி இதை உங்கள் ஞாபகத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதாவது நான்
சுயமரியாதை கொண்ட ஆத்மா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு செகண்டில் எத்தனை சுயமரியாதை லிஸ்ட்டு வந்திருக்கும், எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வந்திருக்குன்றார். நான் தூய்மையான ஆத்மா, அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, ஆக்யாக்காரியா கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஆத்மா, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வினாடி நினைத்தாலே அவ்வளோ சுயமரியாதை கொடுத்துருக்கிறார். ஸோ இப்போ சொன்ன உடனே வருதா சுயமரியாதை லிஸ்ட்டு? அது பெரிய லிஸ்ட்டு இல்லையா? ஒவ்வொரு முரளிலையும் எவ்வளோ கொடுக்குறார். ஸோ அதை கூட நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது லட்சக்கணக்கில் போகும், ஒரு முரளியிலேருந்தும் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா. ஸோ அப்படி பயிற்சி பண்ணலாம். சுயமரியாதைன்றது முரளியிலேருந்து எடுக்கணும். அது இல்லாமல் அவங்க 108 அதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் முரளியிலேருந்து எடுக்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ மிகப்பெரிய லிஸ்ட் இல்லையா? சுயமரியாதை உங்களுடைய அகங்காரத்தை முடிக்குது. ஏன்னா சுயமரியாதை தான் இருக்கிறதுலே உயர்ந்த மரியாதை, உயர்ந்த கௌரவம். அந்த உயர்ந்த கௌரவம் பலவிதமான அழுக்கான தேக உணர்வை எல்லாம் முடிச்சிடுது இல்லையா? உயர்ந்த பெருமிதத்தில் நிலைச்சிருக்கும்போது அசுத்த தேக உணர்வு எல்லாம் முடிஞ்சிடுது. லைட்டை சுவிட்ச் போட்ட உடனே எப்படி இருட்டு ஒரு வினாடியில் மறைஞ்சிடுது, அந்த மாதிரி சுயமரியாதை அப்படிங்கிற சுவிட்சை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அசுத்த அகங்காரம் போயிடும்ன்றார். இருட்டு நீங்கள் துரத்த தேவையில்லை, லைட்டு போட்டால் அது போயிடும், காணாமல் போயிடும். நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை இருட்டை நீக்கிறதுக்கு இல்லையா? அதேமாதிரி நீங்கள் சுயமரியாதை சீட்டில் உட்கார்ந்தா போதும், சோம்பேறித்தனம், தேக உணர்வு எல்லாமே போயிடும். நான் சாதாரண ஆத்மாவா அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன்ட்டு ஞாபகம் இருக்கணும். அந்த ராஜாவாக சுவிட்சை போட்ட உடனே லைட்டு சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன ஆயிடுது? இருட்டு தானாக முடிஞ்சிடுது. அதே மாதிரி சுயமரியாதையின் விழிப்புணர்வுன்ற ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணுங்க. அடுத்தது பலவிதமான தேக உணர்வை முடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, எல்லாமே முடிஞ்சு போயிடும் இல்லையா? நான் யார்? பாபாவோட குழந்தை, பாபா வீட்டில் இருக்கிறான். இதை நினச்சி பாருங்களேன். ஒரு ஊருக்கு கிளம்பும்போது ஒரு டூரு மதுபனுக்கே போகிறோம், எல்லாம் சென்டருக்கு வந்தாச்சு. இப்போ சென்டர்லேருந்து காரில் நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். ஸ்டேஷனில் ஏறிட்டால் அவ்வளோதான், ஜாலியாக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? இப்போ அங்கே சென்டரில் வந்து நிற்கிற மாதிரி நம்ம இப்போ வந்துட்டோம். இங்கே வண்டி எங்கே போக போகுது? சொர்க்கத்துக்கு போக போகுது. இங்கே எல்லாம் வந்து நின்றுட்டுருக்குறோம், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுதான் சுயமரியாதை. இங்கே நிற்கிற கூட்டம் என்ன கூட்டம்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணுற கூட்டம். மச்ச அவதாரத்தில் அப்படி தான் வரும். மழை புயல் அது இதுன்னு இருக்கும். அதுலேயும் யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்களோ அவங்கள மட்டும் அந்த போட்டில் ஏற்றிக்கிட்டு அந்த மீனை இழுத்துட்டு போகும். விஷ்ணு தான் அந்த மீன் அவதாரம். அப்போ ஒரு ராஜா நிற்பார், ஆனால் ராணி எங்கேயோ போயிடுவாங்க. உடனே ராஜாவை மட்டும் யார் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார். இல்லை ராணி வரல, இவங்க வரல, அவங்க வரல, திரும்பி பார்த்தா முடிஞ்சு போச்சு. ராணி வந்து பையன் நினப்பில் பையனை இட்டுட்டு வரணும்னு போவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜா டக்குன்னு ஏறிக்குவார், முடிஞ்சு போச்சு. அதை தான் பற்ற விட சொல்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பலவிதமான தேக உணர்வை விட தேவையில்லை. நான் ஆத்மா, எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட என் அப்பாவுடையவர். இப்போ தான் அடையாளம். அதாவது லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தில் வந்து இறந்தவர்கள்லாம் மீண்டும் வருவார்கள், அதில் சந்தோஷம். நம்ம அது 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 எங்கே இருந்து அவங்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுத்துடுமா? இப்போ பார்க்க முடியலேன்னு தான் அழுவாங்க. எல்லாம் மறந்தப்புறம் அவங்க வந்தால் என்ன, வராட்டி என்ன. ஆனால் இறந்த ஒருத்தர், பாபாவுக்கு மரணம் கிடையாது, பட் ஆனால் அவரு மீண்டும் வந்து இருக்கிறார். ஒரு விதத்தில் இறந்து வந்த மாதிரி தான் அது ஒரு கணக்கு இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லை. இப்போ இவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஆனந்தம் இருக்கணும். அவரை நான் அடையாளம் கண்டுக்கிட்டேன்றது மிகப்பெரிய சுயமரியாதை. உலகத்தில் யாருக்கும் தெரியாத ரத்தினம்
என் பாபா நான் கண்டுபிடிச்சிட்டேன். கோபுரத்தில் ஏறி கத்துறேன், எவனும் கேட்க மாட்டான். ராமானுஜர் அப்படி கத்துனாருன்ட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க. என்னத்தை கத்துனாரு, அதனால் சொர்க்கம் கிடச்சிடுமா? ஆனால் நம்ம இங்கே சொல்கிறோம், யாருமே கேட்குறது கிடையாது. ஸோ அந்த சுயமரியாதையில் நிலைச்சிருந்தா என் அப்பாவுக்காக அனைத்தையும் தியாகம் செய்கிறவனா. ஏன்னா எங்கள் அப்பா எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார், சொர்க்கத்தையே தியாகம் பண்ணிட்டார். அவருக்காக நானும், எனக்காக அவரும் வாழறோம் அப்படின்ற அந்த போதை இருந்துச்சுன்னா அந்த தேக உணர்வுலாம் தூக்கி கடைசிடுவீங்க. சொன்னார் பாருங்கள், சட்டை எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு டக்குன்னு கழட்டிட்டு வேறு போட்டுக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த உடம்புக்கு நினச்சா வரணும், இல்லைன்னா உடம்பை விட்டுணுன்றார். ஸோ எப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும் தெரியுமா? நான் சுயமரியாதையின் சொரூபமாக இருக்கிறேன்றது எப்போ ஞாபகம் இல்லையோ அப்போ தான் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லையா, நான் பாபா கூடவே இருக்கிறேன், என் கூடவே இருக்கிறார். அது எப்படி வேணாலும் நினைங்க, ஸ்தூலமாக நினைங்க, சூக்ஷ்மமாக நினைங்க, நிராகாரா நினைங்க, எப்படியோ நினைங்க, ஆனால் அவர் கூடவே இருக்கிறார். இதை தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். நான் அவரோட குழந்தைன்றது ஞாபகம் இருக்கட்டும், அழைச்சிட்டு போகிறதுக்கு அவர் வந்திருக்கிறார்ன்றது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் எப்போ ஞாபகம் இல்லையோ அப்போ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறோம். இப்போ யோசிச்சு பார்க்குறோம், வெறும் புள்ளியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய அப்பான்னு நினைக்கிறதுக்கு வெறும் புள்ளியை பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுடைய விளையாட்டை பாப்தாதா பார்க்குறார். உங்களுடைய மனசில் சுயமரியாதை பற்றி பேசுகிறீங்க. நான் பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை பற்றி யோசிக்கிறீங்க. ஆனாலும் அந்த அனுபவன்ற சீட்டில் மட்டும் ஏன் செட் ஆகி உட்கார மாட்டீங்க? யோசிக்கிற வரைக்கும் போகுது, ஆனால் அந்த அனுபவம் அப்படியே எல்லாத்தையும் மறந்த ஒரு இதய சிம்மாசனத்தில் நான் உட்காந்துட்ருக்கிறேன். அனுபவம் இருக்குதுல்ல, நான் ஒரு சோஃபாவில் உட்கார்றேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அதில் உட்கார்ந்தா கிடைக்கிற சுகத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உட்கார்றது தான் அனுபவம். ஸோ அந்த அனுபவம் அது ஏன் வர மாட்டேங்குது, ஏன் அந்த சீட்டில் உட்கார மாட்டீங்கன்ற அதாவது அந்த உணர்வை எடுத்துகிட்டு வர்றது. அதாவது மாம்பழம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கும் அந்த சாப்பிட்டா அந்த அந்த நினைவை எடுத்துகிட்டு வரும்போது அந்த அந்த இனிமைத்தன்மை நமக்கு தானாகவே அந்த அனுபவம் ஆகுதுல்ல, அந்த உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கிறோம்ல, அந்த மாதிரி பாபா நினைக்க சொல்கிறாரு. இப்போ நீங்கள் முன்னாடி ஸ்டெப்பில் கூட சொல்லியிருந்தீங்க, அதாவது பாபாவை நினைக்கிறது புள்ளியாக நினைக்கிறோம். அதாவது இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம லௌகிக் அப்பாவே இருக்கிறாரு அப்படின்னா லௌகிக் அப்பாவுடைய ஞாபகங்கள் எப்படி வரும்? அவர் உருவம் ஞாபகம் இருக்கும், ஆனாலும் முக்கியமாக அவர் உருவத்தை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் கிடையாது. அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். உருவம் ஒரு சைடு இருந்தாலும் கூட இன்னொரு சைடு இப்போது அவர் என்னுடைய அப்பா லௌகிக் அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அவர் எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, வெறும் உருவமாகவே இருக்கிறாருன்னா அவரை பற்றி எனக்கு என்ன நினைக்க தோணும்? ஒன்றுமே தோணாது. முதல்ல அந்த உருவத்தையும் அப்பாவாகவே நினைக்க தோணாது, முதல்ல அந்த உருவத்தையுமே முதல்ல நினைக்க தோணாது. அப்போ எப்போ அந்த உருவத்தை கூட எனக்கு நினைக்க தோணும் அப்படின்னா அவர் செய்கிற செயலை வச்சு தான் அந்த உருவத்தை கூட எனக்கு மதிப்பு கொடுக்க தோணும் எனக்கு. அதே தான் பாபாவும் இங்கே சொல்கிறார், நீங்கள் அப்பான்னு அன்பாக நினைங்க, நீங்கள் ஆத்மாவாக அன்பாக நினைங்க அப்பா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருங்க பிரதர். அந்த சீட்டை விட்டு நீங்கள் எழுந்திரிக்க தேவையில்லைன்றார். இதே சிம்மாசனத்திலேயே உட்காந்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணுங்கன்றார். அப்போ நீங்கள் செய்கிற மாதிரியே தெரியாது, என்ன அதை நினைக்கிறதெல்லாம் தானாக நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் உடம்பு மூலமாக நீங்கள் செய்கிற மாதிரி அனுபவம் ஆகாது, யாரோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு அந்த இதே சிம்மாசனத்தில் உட்கார்றத ரசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அனுபவம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இருக்கிறதுலே மிக உயர்ந்த அதிகாரமே அனுபவத்தின் அதிகாரம்தான் இல்லையா? அதுதான் முக்கியம். அந்த அனுபவம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பாப்தாதா நீங்கள் இப்போ இந்த அனுபவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இல்லை, நிறையா குறிப்பாக அப்பா அம்மாலாம் இறக்குறாங்க அப்படின்னா எத்தனை வயதாகி இறந்தாலும் மறக்க முடியாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க.
ஸோ அப்போ தான் எல்லாமே ஞாபகம் வரும். அவங்க போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும், இருக்கும்போது அருமை தெரியாது. பாபா அந்த கவலை கூட நமக்கு கொடுக்கல பாருங்களா. அவர் எப்போ போகிறாரு, போயிட்டாரா, இருக்காரா, எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரிலாம் இருக்குது எல்லாமே. அப்போ குழந்தைய எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறார், ஒளியாகவே இருந்துட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். எந்த அளவுக்கு எனக்கு துக்கம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே உடல் எடுக்கலை அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாத்தையும் நல்லா தான் கேட்குறீங்க, அதை பற்றி நல்ல சிந்தனை கூட பண்ணுறீங்க. ஆனால் கேட்குறது, அதை பற்றி சிந்திக்கிறது வேற. ஆனால் அந்த அனுபவத்தின் சொரூபமாகிறது இருக்குது பாருங்க, பிராமண வாழ்க்கையின் மிக உயர்ந்த அதிகாரமே அதுதான்ற, அதன் சொரூபமாகவே ஆகிறது இல்லையா. அம்மனை மேல்மலையனூரில் அமாவாசை அப்போ நைட்டு ஊஞ்சல் ஆட்டுவாங்க, 10 மணிக்கோ 12 மணிக்கோ. அதை பார்க்குறதுல வர அனுபவம் கூட உண்மையிலே அந்த ஊஞ்சலில் இருக்கும்போது உங்களுக்கு வரலைன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா நீங்கள் பாபா இதய ஊஞ்சலில் ஆடுறதை தான் அங்கே காட்டுறாங்க. அதுக்கு பக்தர்களுக்கு எவ்வளோ அனுபவம் ஆகும் தெரியுமா? அந்த இடம் போனால் அப்படி மெய்சில் இருக்கும். அப்போ உண்மையிலே அந்த ஊஞ்சலில் இருக்கிறதே நான்னா எவ்வளோ அனுபவம் இருக்கணும், அதை எடுத்துகிட்டு வரணும். பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பாபா சொல்கிறார் பாருங்க, பக்தியில் கூட அதை கேட்டே பரவச நிலைக்கு போயிடுறீங்க. இதில் ஹிந்திலலாம் நிறைய பேர் ஜெயகிஷோரி இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த கிருஷ்ணரை பற்றி ராமரை பற்றி எல்லாம் பேசுவாங்க, அப்படியே அழுது உருகி பேசுவாங்க. நமக்கு மொழியே தெரியாது, இருந்தாலும் நமக்கே ஒரு பாவனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, கேட்டு என்னதான் அந்த போதையை ஏற்றி அவங்க சிந்தனை பண்ணால் கூட அவங்களால அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியாது. ஞானம் அப்படின்னா ஞானி ஆத்மாவாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு சுயமரியாதையையும் ஒவ்வொரு விதமான சுயமரியாதையின் அனுபவத்தில் நிலைத்திருப்பவர்னு அர்த்தம் ஞானி ஆத்மானா. ஸோ அந்த அனுபவ மூர்த்தி ஸ்வரூபம் உங்களுக்கு அந்த ஆன்மீக போதையை கொடுக்கும். கடவுளுடைய மனைவின்றது பயங்கரமான போதை. சீதையை மயக்கிறதுக்கு ராவணன் பேசும்போது, டே நான் பரமாத்மாவின் மனைவின்னுவா. அதே தான் துர்கையும் மகிஷன் கிட்ட சொல்லுவான், நான் பரமாத்மாவுடைய மனைவின்ட்டு. ஸோ அதை உணர முடியுதா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில் அனுபவம் ஒருபொழுதும் மறக்க முடியாதது. நீங்கள் கேட்டது சிந்தித்ததெல்லாம் மறந்துடுவீங்க, ஆனால் அனுபவத்தின் அதிகாரம் குறையவே குறையாதுன்றார். ஆக்சுவலாக இப்போ மகா கும்ப மேளா நடக்குது இல்லை, அதில் ஃபாரினர்ஸ்லாம் இதை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம் அந்த மாதிரி அனுபவன்றாங்க. தண்ணியில் தான் மூழ்கிறாங்க, அவங்களுடைய பாவனை நிஜமாக அவங்க அந்தளவுக்கு உயர்ந்ததாக இந்த கங்கை தண்ணியை நினைக்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறதே பெரிய விஷயம். அதை இந்த நாளில் பார்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு பரவச நிலை. சனாதன தர்மத்தின் ஆத்மாக்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சனாதன தர்மத்தை பற்றியே ஒவ்வொருத்தரும் ஸ்பீச் கொடுக்குறாங்க. பிரம்மகுமாரி இதுவும் இருக்குது. ஸோ ஆனால் அவங்க அதிலே திருப்தி அடைகிறாங்களா இல்லை பிரம்மகுமாரி ஞானத்தை எடுக்கிறாங்களா, அது அவங்களுடைய பார்ட்டு. ஆனால் அந்த அனுபவத்தை நான் மறக்க முடியாதுன்றாங்க. பாப்தாதா குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்களோ, இறை தந்தை கிட்டேருந்து என்னெல்லாம் கேட்டீங்களோ அதன் அனுபவத்தின் சொரூபமாகுங்கள்ன்றார். ஒரு லைனும்
இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு முரளி படிச்சுக்கிட்டு மம்மா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு லைனாக பார்க்குறது என்னென்னா அந்த சொரூபமாக ஆகுறாங்க. அதான் முக்கியமான விஷயம். 1000 பேர் சேர்ந்து நீங்கள் அனுபவித்த ஒன்றை அழிக்க நினைத்தாலும் அதை அழிக்க முடியாதுன்ற லவ் அப்படி தானே இல்லையா? அந்த லவ் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு ஊரே எதிர்க்கும், உங்கள் ஜாதியெல்லாம் எதிர்க்கும், மதமெல்லாம் எதிர்க்கும், கேட்கவே மாட்டேன்னு அந்த பொண்ணோ பையனோ அடம் பிடிப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க அனுபவத்தில் கொண்டுட்டு வந்துட்டாங்க, ஆல்ரெடி கணவன் மனைவியாக நினச்சிட்டாங்க, அதை அழிக்க முடியாது ஒரு காலமும். அந்த மாதிரி பாபாவை கணவனாக நினைக்கிறது ஏன் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க இல்லையா? மனிதனை எடுத்துகிட்டு வர முடியுது இல்லை, ஏன் பாபா? ஏன்னா மனிதன் மாறக்கூடியவன், ஆனால் பாபா அப்படி கிடையாது. ஏன் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க? அந்த மாதிரி அனுபவத்தில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாயா கூட உங்கள் அனுபவத்தை அழிக்க முடியாதுன்ற. நீங்கள் உடம்பை தாரணை பண்ண உடனே நான் இன்னாருன்ற ஒரு அனுபவம் வருது இல்லையா? அது எவ்வளோ உறுதியாயிடுது. உங்கள் உடம்புடைய பேரை எப்பயாவது நீங்கள் மறக்கிறீங்களா? உங்களுடைய பேர் இப்போ என் பேர் சரவணன், இல்லை என் பேர் சரவணன் கிடையாது, என் பேர் மாயாண்டி அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் நான் நம்புவேண்ணா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விதமான சுயமரியாதையை அனுபவம் செய்கிறதன் மூலமாக, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா சுயமரியாதையும் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வருவதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் அந்த சுயமரியாதையை மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு சுயமரியாதையையும் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கிறத பாபா பார்க்குறேன். நீங்கள் எல்லோருமே நான் ஆத்மா அப்படின்னு அனுபவம் செஞ்சுருக்கிறீங்க. ஆத்மா இல்லாமல் நீங்கள் வேறு யார்? இந்த உடம்பு என்னதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் ஆத்மா. நீங்கள் ஆத்மா தானே? அப்போ எங்கேருந்து தேக உணர்வு வந்துச்சு? எதனால் வந்தது? காரணம் என்ன? ஏன்னா 63 வருடமாக இந்த பயிற்சி பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இது தப்பான பயிற்சி தான், ஆனால் இதான் பண்ணியிருக்கிறீங்க. என்னென்ன? நான் உடம்பு, அதனால் அது ஆழமாக பதிவாயிடுச்சுன்றார். உண்மையில் நீங்கள் உடம்பு கிடையாது, இருந்தாலும் நீங்கள் பயிற்சி பண்ணி அதை அனுபவத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு? சரியான பயிற்சியின் அனுபவத்தையே மறந்துட்டீங்க. அதனால் குழந்தைங்க இல்லையா, இப்போ நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு தான் அந்த பேரை யாராவது சொன்னாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அது அவங்க உங்களை திட்டுறது கூட கூப்பிட்டுருப்பாங்க, கமெண்ட்டில் உங்கள் பேரை சொல்லி திட்டக்கூட இருப்பாங்க, இருந்தாலும் அந்த பேரை கேட்கும்போது சந்தோஷம் வரும். ஏன்னா அந்த அனுபவம், அது நான் அப்படின்னு நீங்கள் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஸோ தப்பாக ரைட்டான மனசு நினைக்காது, அந்த மனசை முழுசாக நம்ப வைக்கணும், அதுதான் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர்றது. ஆனால் குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்கும் பொழுது பாப்தாதாவுக்கு குழந்தைங்க மேலே அன்பு வருது. கடவுளுடைய குழந்தையாக இருந்துட்டு கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம்? ஏன்னா அனுபவ மூர்த்தியாக, அனுபவ ஸ்வரூபமாக ஆகலை. பாபா சொல்கிறாரு, என்ன நடந்தாலும், நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் தேக உணர்வை உங்களால் மறக்கவே முடியல. அது உங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சு. எப்பயாவது மறந்துடுறீங்களா? ஐயோ, காரியம் செஞ்சதில் நான் தான் அதுன்றதே மறந்துட்டேன், நான் ஆணுன்றதே மறந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது இங்கே பிராமண வாழ்க்கையே ஆத்மான்னு வாழறது தான், பாபாவோட வாழறது தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்மயோகி வாழ்க்கையை
இந்த பிராமண வாழ்க்கையை எப்படி நீங்கள் மறக்கிறீங்க? அப்போ 63 பிறவியாக இருந்ததை எல்லாம் அழிக்கிறது தான் இங்கே பாவத்தை அழிக்கிறதுன்றது. ஒன்றும் இல்லை, அந்த தேகன்றதை மறந்து ஆத்மான்றது இயல்பாக வந்துடுச்சுனாலே நீங்கள் பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் ஆத்ம பயிற்சி பண்ண சொல்கிறார். பாவத்தை அழிக்கிறது இதுதான். அதனால் செக் பண்ணுங்க, ஒரு பாடத்தையும் நான் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வந்தேன்னா. இந்த ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஞானத்தின் சொரூபமாகிறது இருக்குது பாருங்கள். அதாவது இந்த ஞானத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் அமல்படுத்துறது, ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு வர்றது. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா தானாகவே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஞானம் நிரம்பியதாக இருக்கும். ஒவ்வொரு காரியமும் ஞானத்தின் சக்தியும் ஒளியும் பிரகாசிக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுன்றார். அந்த அளவுக்கு ஞானத்தை உள்வாங்கி அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க இல்லையா. பாபா இன்றைக்கி அமைதியாக இருக்கணும்னு விடுபட்டு இருக்கணும்னு சொல்கிறார். யாருமே என்னுடையவங்க கிடையாதுப்பா, நான் விடுபட்டு இருக்கிறேன்ப்பா, பாபா கூப்பிட்டா நான் வரேன்ப்பா. இது அப்படியே திரும்ப 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 அதை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் அவர் வேலை பொழப்பு இல்லாமல் டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஒன்று ஒன்றா நீங்கள் தாரணை பண்ணுங்கள், திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்போ உங்கள் காரியத்தில் அது தெரியுன்றார். ஒரு பொருளை வேகமாக கூட வைக்க மாட்டீங்க இல்லை, அந்த தேவதை மாதிரி தானாகவே அப்படியே பொறுமையாக அந்த பொருளுக்கு கூட நோகாமல் அந்த மாதிரி வைப்பீங்க. ஸோ இந்த ஞானத்தை தான் லைட் மற்றும் மைட்டுன்னு சொல்லப்படுது. அந்த ஞான சொரூபமாக இருக்கிறது தான் லைட் மற்றும் மைட். ஏன்னா அப்படி எடுத்துகிட்டு வர்றது தான் ஞானம். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. உங்களை லேசாகவும் வச்சுருக்கணும், சக்திசாலியாகவும் வச்சுருக்கணும். அதான் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர்றது இல்லையா. பாபாவுக்கு வந்து பாபா சொல்கிறாரு, தூரத்திலிருந்து ஒரு மேடையில் உங்களை பார்க்குறாங்க, எல்லா தர்மத்தவர்களும் இருக்கிறாங்க அங்கே, ஒரு அனைத்து மத மாநாடு, நீங்கள் தனியாக தெரியணும்னு சொல்கிறார். பாதிரியாரும் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, முஸ்லீம்களும் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, நீங்களும் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருக்க போகிறீங்க. அப்போ எப்படி தனியாக தெரியணும்? அந்த லைட் அண்ட் மைட் சொரூபமாக இருக்கும்போது அது தெரியும்னு சொல்கிறார். யோகி ஸ்வரூபம், யோக யுக்த ஸ்வரூபம், யுக்தி யுக்த ஸ்வரூபம், இதைத்தான் யோகி ஸ்வரூபம்னு சொல்கிறது. இல்லை, நான் ஒன்று பேசினா அடுத்தது என்ன நடக்கும் முக்காலத்தை உணர்ந்து, இல்லை எல்லாருக்குள்ளேயும் அந்த தேவர் மகன் படத்தில் சொன்ன மாதிரி உனக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற நடமாடிட்டு இருக்கிற மிருகம் எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்குது. அந்த மிருகத்தை தட்டி எழுப்பாமல் நம்ம போகணும். அதுதான் அங்கே புத்திசாலித்தனம். எல்லாருக்குள்ளேயும் 5 விகார பாம்பு இருக்குது. எந்த நேரம் சீரோன்னே தெரியாது. ஒரு தடவை சீரிச்சா ஒரு செகண்ட் உட்காந்து யோசிங்க, எப்போ இந்த பாம்பு படம் எடுக்க ஆரம்பிச்சது? அதை நீ ஜென்மத்துக்கு நம்ம தொடக்கூடாது இல்லையா. கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், பிராமண பரிவாரத்து சமஸ்காரமாக இருக்கட்டும், அதில் தான் பக்குவப்படுத்துகிறார். உங்களுக்குள்ளே என்னென்ன குறை ஒளிஞ்சிட்டு இருக்குதோ அதை சரி பண்ணக்கூடியவர்கள் தான் உங்கள் தொடர்பில் வருவாங்க. அதாவது டெஸ்ட் பேப்பராக. ஸோ அவர்கள்கிட்ட நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயமே. ஸோ யோக ஸ்வரூபம் அப்படின்னா யோக யுக்த், அதாவது பாபா நினைவுலையும் இருக்கணும், யுக்தியுக்தாகவும் இருக்கணும். பாபா நினைவு கட்டாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? இல்லை ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலும் சொல்லணும். அந்த பதிலுக்கு அவர் 10 பதில் பேசக்கூடாது. அந்த மாதிரி பொறுமையாக என்ன பேசுனா அதுக்கு அடுத்தது அவர் பேச மாட்டார். இல்லை நிறைய பேர் அப்படி தலையசைச்சதில் நிறுத்திடுவாங்க, முடிஞ்சு போச்சு. தலையசைக்கிறதுக்கு திரும்பி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யுக்தியுக்தாகவும் இருக்கணும். தாரணை ஸ்வரூபமாகிறது அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு கர்மேந்திரியமும், ஒவ்வொரு குணமும் தாரணை ஸ்வரூபமாக இருக்கும். இல்லை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த குண தாரணை இருக்கணும். அந்த கர்மேந்திரியம் அதற்கேற்பதான் நடந்துக்கணும். ஒவ்வொரு குணமும் அப்படி இருக்கணுன்றார். ஸோ அனுபவ மூர்த்தி
சேவையில் அனுபவமூர்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா நிரந்தரமாக இயல்பான சேவாதாரியாக இருப்பாங்க. இயற்கையாகவே அந்த சேவை செய்கிறதுலையே இருப்பாங்க 24 மணி நேரமும். குறிப்பாக மனசா சேவை அது போய்கிட்டே இருக்கும். ஸோ மனதினால் சேவை செய்கிறதா இருந்தாலும் சரி, வார்த்தையினால் சேவை செய்கிறதா இருந்தாலும் சரி, செயல் தொடர்பு உறவுகள் எதன் மூலமாக சேவை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் சேவை இயற்கையாக நடக்கணும். அதுதான் சேவையில் அனுபவ சொரூபம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பேர் தான் 4 சப்ஜெக்ட்லேயும் அனுபவம் சொரூபம் ஆகிறது. ஸோ இதுதான் தலைப்பாகவும் இருந்தது இல்லையா? யோகத்திலையும் ஞானத்திலையும் சேவையிலும் தாரணையிலும் 4த்துலேயுமே அனுபவ சொரூபமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள், எந்த அளவிற்கு நீங்கள் அனுபவ சொரூபம் ஆகி இருக்கிறீங்க. ஒவ்வொரு குணத்திலும் ஒவ்வொரு சக்தியிலும் எந்த அளவுக்கு அனுபவ சொரூபமாகி இருக்கிறீங்க, அதை அனுபவிச்சிருக்கிறீங்க, அந்த குணத்திலேயே இருக்கிறது. ஸோ ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா, அனுபவத்தில் உள்ளது சரியான நேரத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு நீச்சல் அடிக்கிறாங்கன்னா நீச்சல் அடிக்கிறது அவங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சுன்னா எந்த நேரம் வேணாலும் தண்ணி வர ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நீச்சல் இப்படியெல்லாம் அடிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, யோசிக்கிறீங்கன்னா நீச்சல் அடிக்க மாட்டீங்க. அப்போ தான் ட்ரையே பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த ட்ரை பண்ணி வண்டி ஓட்டுறதும் அப்படி தான் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்குவோம். இது கீரு, இது ஆக்சிலரேட்டரு, இது கிளச்சு, பிரேக்கு எல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த கீரை போடணும், இந்த கீரை போடும், எல்லாமே தெரியும். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஓட்டலை அப்படின்னும் போது கண்டிப்பாக அங்கே தடுமாறுவீங்க. ஆனால் ஓட்டி 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 அது உங்களுக்கு அனுபவமான பிறகு அது தானாக நடக்கும். அதைத்தான் பாபா சொல்லிட்டு வர்றார். அனுபவன்றது அதுதான், அது தானாக நடக்கணும், அதுதான் அனுபவம். நான் அமைதியான ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அமைதியாக இருந்தால் எப்படி இருப்பேன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அமைதியாகவே இருந்தீங்களா, அதுக்கு பேர் தான் அனுபவம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு குணத்தையும் அப்படியே நீங்கள் இருந்தீங்களா, இருந்தால் அது அனுபவம் ஆயிடுச்சு, கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடும். இதுதான் அனுபவ ஸ்வரூபம். ஸோ செம பவர்ஃபுல்லான முறையில் இது. ஏன்னா சரியான நேரத்தில் அதுதான் கை கொடுக்கும். நல்ல கோபத்தில் கத்தின்னு இருக்கும்போது நான் அமைதியான ஆத்மா நீங்கள் கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான் இல்லையா? ஏற்கனவே அது மாதிரி கத்தும்போது அனுபவத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அனுபவத்தின் சொரூபமாக ஃபஸ்ட்டு நீங்கள் பேசி தான் வரும். அதுவும் ஒன்று இருக்குது இல்லையா? ஆரம்பத்தில் அப்படி தான் வரும். வந்து அதை அனுபவத்தில் எடுத்துகிட்டு வாங்க. வந்த பிறகு எதுக்கும் கலங்க மாட்டீங்க. ஸோ அதனால் இப்போ கரெக்டு தாங்க பிரதர். இப்போ பாபா சொன்ன அந்த முதல் விகாரம் காமமே அப்படி தான் விட்டுருப்பாங்க. இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்க, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பாபா சொல்லும்போது, அதாவது காமத்துலேருந்து வெளில வந்தாலும் கூட அந்த எண்ணங்கள் வந்து ஏன்னா இத்தனை நாட்களாக 63 பிறவே அப்படி இருந்துட்டோம் இல்லையா, எண்ணங்களால் பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் திட எண்ணம் வைக்கும்போது தானாகவே என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம விடுபட ஆரம்பிச்சிருவோம். இப்போ அந்த அனுபவம் இருக்கும்போது இப்போ பாபா சொல்கிற இத்தனை விஷயங்களையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வரணும். இது வந்து நம்ம காலைல அமிர்த வேளையில் கூட நம்ம பயிற்சி பண்ணிக்கலாங்க பிரதர். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து எது வந்து நம்மக்கிட்ட குறையாக இருக்குதோ அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நோட் பேப்பர்லேயோ இல்லை டைரியிலையோ எழுதி வச்சுக்கலாம். எந்த விஷயம் உங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது, உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் வந்து நான் படமாட்டேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், அமைதியாகவே இருப்பேன் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. எதுக்காக நான் எழுதி வைக்க சொல்கிறேன்னா, இந்த மாயா எந்த நேரத்தில் எப்படி வரும்னே தெரியாது. அதனால் வந்து ஒரு தடவை நீங்கள் எழுதிட்டு பாபாட்ட சப்மிட் பண்ணிவிடுங்க. பாபா இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், அதன் மேலே திட்டமான நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நான் என்ன பிரச்சனை இன்றைக்கி வந்தாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன்.
கண்டிப்பாக நீங்கள் திட எண்ணம் வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பாக வரும். ஆனால் திட எண்ணம் வைங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும். என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக வேணால் பேசணும், என்னை பற்றி எவ்வளோ வேணாலும் திட்டட்டும், நான் நல்லது கூட பண்ணி கூட அவங்க திட்டட்டும், ஆனாலும் இன்றைக்கி நான் கோபப்பட மாட்டேன், நான் அமைதியின் சொரூபமாக தான் இன்றைக்கி இருந்து காமிப்பேன் அப்படின்ட்டு பாபா கிட்ட நீங்கள் சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணிவிட்டு அப்போ அந்த அந்த அது முக்கியமாக அமிர்த வேலையில் பண்ணுங்க பிரதர். ஏன்னா அது பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மற்ற வேலைகளை பண்ணுறதை விட அமிர்த வேலையில் பண்ணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அமிர்த வேலை ரொம்ப முக்கியமான விஷயம், பயிற்சி பண்ணுங்க. நீங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறீங்கிறது கூட லிஸ்ட் எடுத்து வைங்க, இன்றைக்கி என்னென்ன பயிற்சிலாம் பண்ண போகிறீங்கிறத லிஸ்ட் எடுத்து வைங்க அப்படிம்பார். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் கூட நம்ம எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை அந்த மாதிரி இப்போது கோவப்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வந்துடும், இல்லை இன்றைக்கி நம்ம அமைதியாக இருந்து தான் ஆகணும், அமைதியை எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஞாபகப்படுத்திங்க. இப்போ ஒரு நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 3 டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு, அதாவது கோபப்படுத்தக்கூடிய டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 தடவையும் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா பாஸ், 3 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. அதை கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். நைட்டு நம்ம தூங்கும்போது பாபாட்ட சார்ட்டு கொடுப்போம் இல்லையா, அதில் கூட நம்ம எழுதிக்கலாம், பாபா நான் இன்றைக்கி வந்து 3 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கோபப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், பாபா கிட்ட சப்மிட் பண்ணலாம். அடுத்த நாளைக்கு பாருங்கள், ஒருவேளை ஃபஸ்ட்டு நாளைக்கும் ஒரு சில உங்களால் வந்து, ஏன்னா கொஞ்சம் அந்த யோக சக்தியும் நமக்கு தேவைப்படும் அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ பாபா நினைவில் இருக்கணும். அந்த யோக சக்தியை பயன்படுத்தும் போது தான் நம்ம அமைதியாகவும் முதல்ல இருக்க முடியும். அதாவது பாபா நினைவில் இருந்து அந்த அமைதியாக இருக்கும்போது தான் நமக்கு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியுமே வரும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 5 மார்க்குக்கு 5 டெஸ்ட் பேப்பருக்கு நம்ம வந்து ஒரு 3 மார்க் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த நாளைக்கு திருப்பியும் அந்த நீங்கள் என்ன ஷீட்டை எழுதுனீங்களோ திருப்பியும் பாருங்கள். ஏன்னா மாயை ஏமாற்றும். இன்றைக்கி நீங்கள் வந்து அமைதி ஆகிட்டீங்க, அடுத்த நாளைக்கு திரும்பவும் வரும் அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர். அப்போ அதில் நம்ம திருப்பி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பியும் அந்த ஷீட் எடுத்து பார்த்துட்டு, சரி நேற்று வந்து இப்படி மார்க் வாங்கியிருக்கிறோம், நம்ம இன்றைக்கி இது விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் பண்ண எப்படி நீங்கள் காமத்தை ஈஸியாக விட்டீங்களோ அதே மாதிரி கோபம், இந்த சூட்சமமாக வரக்கூடிய அபிமானம் எல்லாமே வந்து நீங்கள் அதுலேருந்து விடுறத நம்மளால் வந்து ஈஸியாக உணர முடியும். ஆனால் திட எண்ணம் வைக்கணும், என்ன நடந்தாலும் நான் இதை ஃபாலோ பண்ணியே ஆவேன் அப்படின்ட்டு நினைக்கும்போது, இப்போ நீங்கள் 3 மார்க் வாங்கினீங்க, அடுத்த நாளைக்கு ஒரு 5 மார்க் வாங்குவீங்க, அடுத்த நாளைக்கு ஒரு 10 மார்க் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுவே உங்களுக்கு சமஸ்காரமாக மாறிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அமைதியாக விட மாட்டீங்க. நீங்கள் இப்போ பாபா சொல்கிற மாதிரி அது உங்களுக்கு அனுபவம் ஆகிடுச்சு, அமைதியாக இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அமைதியினுடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க. பாபா சொல்கிறதும் அதுதானுங்க பிரதர். கரெக்ட் சிஸ்டர். ஸோ இதை தான் வந்து சார்ட் எழுதுங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார் சிஸ்டர். சூப்பரான பாயிண்ட்டு. ஸோ பாபா சொல்லுவார் இல்லையா, யோசிக்கிறது வேறு, கேட்குறது வேறு, அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர்றது வேறு, சிந்தனை பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம இங்கே ஜெயிப்பீங்க, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆனால் அது எப்போ அனுபவத்தில் வருதோ அப்போ தான் அது ஆழமாக பதிய ஆரம்பிச்சிடும், அதுதான் உங்களுக்கு சமஸ்காரமாக மாறும். இப்போ நீங்கள் ஆத்மாவாக பார்க்குறது, புருவ மத்தியில் உங்களுடைய கவனம் போகணுன்றதெல்லாம் சமஸ்காரமாக இப்போ மாற்றணும் நீங்கள். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, கவனத்தை மீண்டும் மீண்டும் எடுத்துகிட்டு வரீங்களோ, கடைசியில் அப்படியே வேறு எங்கேயுமே கவனம் போகாமல் அந்த ஆத்மாவிலே உங்களால் கவனத்தில் எடுத்துகிட்டு வர முடியுது. பிறர்கிட்ட பேசும்பொழுது அல்லது உங்களுடைய ஆத்மாவிலும் கூட அது சகோதர ஆத்மா, இது வந்து உங்களுக்கு அனுபவம் ஆகிடும். அந்த என்னுடைய சகோதரன் 5000 வருஷம் கழித்து நான் பார்க்குற சகோதரன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடிப்பை பார்க்குறன்றதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குற விஷயம். இந்த நினைவோடு நீங்கள் பேசுகிறீங்கன்னா இந்த ஆனந்தம் சொர்க்கத்தில் நீங்கள் ஆத்மாவை பார்ப்பீங்க. ஆனால் 5000 வருஷம் கழிச்சு பேசுகிறீங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த ஆனந்தம் வரும். ஏன்னா இதனால் அது தூண்டப்படுது. இன்னொரு விஷயங்க பிரதர், சொர்க்கங்கிறது இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டு தான், அதுவும் கரெக்டு. பட் ஆனால் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக பாபா அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போயே நம்ம உயிரை விட்டாலும் கூட, ஒரு வேளை இங்கேயே பிறக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சமஸ்காரத்தை தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை இங்கே நல்லா கவனிக்கணுங்க பிரதர். அதாவது என்னன்னா,
நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். இந்த பாபா சொல்கிறாரு, நீங்கள் இறங்கினதுக்கு காரணமே இந்த விகாரம் தான் அப்படிங்கிறார். அப்போது திருப்பி நம்ம இன்னொரு உடல் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த சமஸ்காரத்தை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இப்பயே அந்த சமஸ்காரத்தை வந்து முழுமையாக பாபா சொல்கிற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோவப்படுற சமஸ்காரமே வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மோகத்தினுடைய சமஸ்காரமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இறக்குற வேண்டிய டைம் வந்துச்சு, இறக்குறோம், கணக்கு முடிஞ்சிருச்சு. திருப்பி நம்ம குழந்தையா பிறந்தாலும் அது அப்படியே கண்டினியூ ஆகும் அங்கே. அப்போ கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஏன்னா விகாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு லைஃபும் கிடைக்கும். அப்போ இங்கே வந்து நம்மளுடைய சமஸ்காரத்தை வந்து மாற்ற வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இங்கே. ஏன்னா இங்கே அதைத்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சத்தியுகத்துக்கும் அதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஒருவேளை பிறவி இங்கே அடுத்ததாக இங்கே இருக்கிறதா இருந்தாலும் அதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே சமஸ்காரத்தை மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமிர்த வேளையில் ஏந்திரிச்சு ஏன் இதை எழுதணும் அப்படின்னா நம்ம அடுத்தது அதை தான் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. அதனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதில் கவனம் கொடுக்கணும் நம்ம. பாபா வந்து இப்போ சொல்கிறாங்களே அனுபவத்தில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன் இந்த அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர சொல்கிறோன்னா அதைத்தான் நம்ம எடுத்துகிட்டே போகிறோம் நம்ம. இப்போ நம்ம அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு பிறகு போனாலும் இதே கோவம் தான் பட்டுக்கிட்டு இருப்போம். அது நம்ம பெருசாகி எப்போ பாபா ஞானம் கிடைக்குதோ எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு இப்போயாச்சும் பாபா ஞானம் கிடச்சிருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்மளை மாற்றிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரதர். இதை நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தானாகவே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பாபா சொல்லியிருந்தாரு உங்களுடைய லட்சியம் தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பாபா சொன்னதா வளர்த்துப்பீங்க, தகுதியை வளர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே தான் இப்போ நம்ம சமஸ்காரத்தை மாற்றலைன்னா அது தகுந்த மாதிரி தான் லைஃப் கிடைக்கும் நமக்கு. இதையுமே நம்ம பார்க்கணும் நம்ம. அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு ஏன் இதை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. பாபா சொல்கிறாரே சரி ஓகே, பாபா சொல்கிறாரு சரி மாற்றுறோம். எதுக்காக மாற்றுறோம்? நம்ம எல்லா விதமான நன்மை இதில் தான் அடங்கி இருக்குது. அதனால் நம்ம அதுக்காக இதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இந்த ஒரு சாரி பிஸ்னஸே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பிரதர். இதுக்கு நம்ம வருமானம் வருது அப்படின்னா கேல்குலேஷன் போட்டால் தான் அது வருமானமாக வருதா இல்லை நஷ்டமாக வருதான்னு தெரியும் நமக்கு. இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸு தான் நமக்கு. இதில் ரொம்ப ரொம்ப கவனம் வைக்கணுங்க பிரதர். நீங்கள் வந்து அனுபவத்தின் சொரூபமாக இருக்கிறத அனுபவம் பண்ணுங்க. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை விலகி சாட்சியாக பார்த்தாலே தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அது ஞானம். அதை நாம் திரும்ப திரும்ப ஆசை போட்டாலும் பல தடவை அந்த நேரம் ஞாபகம் வராது. பட்டு ஏற்கனவே சிஸ்டர் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அந்த பயிற்சி நீங்கள் பண்ண சரி சும்மா விட்டு தான் பார்ப்போமே, சாட்சியாக இருந்து தான் பார்ப்போமே, கொஞ்சம் யோசிக்காமல் தான் விட்டு பார்ப்போமே, அப்போ தானாக அது சரியாக வரதை பார்ப்பீங்க. ஆச்சரியப்படுவீங்க, என்னடா அது நம்மளா போயிருந்தா கூட இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அது அனுபவத்தில் வருது. அப்போ தான் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா கடைசியிலலாம் எதோ உங்களால் சரி பண்ண முடியும், எதுவுமே உங்கள் கையில் கிடையாது. ஆனால் உங்கள் மனம் உங்கள் கையில் இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி யார் அனுபவத்தின் மூர்த்தியாக இருக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனையையும் ஒரு வினாடியில் தீர்வு சொரூபமாக ஆக்கிடுவாங்க. எப்படி? அனுபவத்தின் அதிகாரத்தின் மூலமாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்படி தாண்டா கட்டுவான், கம்முனுறா அப்படின்றது ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் வந்து பல தடவை பார்த்துருப்பார். பார்த்து அவன் சும்மா கத்துவான், எதுவும் பண்ண மாட்டான்னு அவருக்கு தெரியும். அந்த அனுபவத்தின் ஆதாரத்தில் அவருக்கு வந்து கத்துறது பிரச்சனையாக தெரியல. இவங்க இப்படி தான், அவங்க இப்படி தான். அது மாதிரி இங்கே நமக்கு ஒரு விஷயத்தையும் பாபா நமக்கு வந்து ஒன்று அது அவங்களுடைய நடிப்பு, இன்னொன்று நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்றாரு, இன்னொன்று நாடகத்தில் இருக்கிறதெல்லாம் நன்மையில் தான் நடக்குன்றார். இத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறார். அப்போ எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பாபா டச் பண்ணுறாரோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள், மற்றதெல்லாம் தானாகவே நடக்கும். அப்போ பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்? தீர்வின் சொரூபமாக அது மாறிடும். புரியுதா? அதனால் நேரத்தின் அருகாமை
பாபாவுக்கு சமீபத்தில், அதாவது பாபாவுக்கு சமமாக ஆகிறதுல எந்த அளவுக்கு பக்கத்தில் வரீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தீர்வின் சொரூபத்தின் அனுபவத்தை கொடுக்கட்டும். இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவுக்கு பக்கத்தில் வரீங்களோ அப்போ தீர்வின் சொரூபம் ஆகிடுங்க. எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. அது ஒரு கேம், விளையாட்டு இல்லையா? அந்த கேமில் முன்னாடி செஸ்ஸில் எந்த அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு விளையாட்டாக உங்களுக்கு அனுபவமாகுன்றார். நீண்ட காலமாக நீங்கள் உங்களை தேடி வந்த பிரச்சனையோடு மல்லு கட்டிட்டு இருந்தீங்க. அதுக்கு பிறகு அதுக்கு தீர்வை கண்டுபிடித்தீர்கள், பிரச்சனையோட சண்டை போட்டு. ஆனால் பாபா இப்போ ஒவ்வொரு குழந்தையையும் சுயமரியாதை மற்றும் சுயராஜ அதிகாரியாக பார்க்க விரும்புகிறார். தீர்வின் சொரூபமாக பார்க்க விரும்புகிறார் இல்லையா? அந்த சுயமரியாதை சீட்டை விட்டு இறங்கக்கூடாது, மல்லு கட்டக்கூடாது. அந்த சுயராஜ அதிகாரத்திலே இருக்கணும் இல்லையா? எல்லா குதிரையும் கடிவாளம் என் கையில் இருக்குது, என்னை மீறி என்ன ஆகிட போகுது இல்லையா? கடைசியில் அது பார்த்திங்கன்னா மனசில் தான் நிற்க போகுது இல்லை? மனம்தான் உலகத்தை உருவாக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனமே என் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி நீங்கள் இருக்கணும். அப்போ தீர்வு மட்டுமே உங்களுக்கு தெரியும், பிரச்சனை தெரியாது. உதாரணத்துக்கு எக்கார்ட் டோலேன்ட்டு ஒரு வெஸ்டர்ன் ஆன்மீகவாதி இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் கரண்ட்டு பில்லு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இத்தனை பில்லு இருந்தால் நீங்கள் கவலைப்படக்கூடாது, அந்த பில்லை கட்டணும். அதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால ஏதாவது ஆகிட போதா? ஒரு பில்லை எடுங்க, கட்ட முடியுதா பாருங்கள், முடியலையா அதை எடுத்து வைங்க. இன்னொரு பில்லை எடுங்க, அதில் எதை கட்ட முடியுதோ அதை கட்டுங்க, முடிஞ்சு போச்சு. அவர் அந்த பீயிங் இன் தி ப்ரெசண்ட்டை வச்சு தான் பேசுவார், கடவுளை வச்சு பேச மாட்டார். பட் அதுலேயே அவரால் தீர்வு சொல்ல முடியுது பாருங்கள். ஆக்சுவலாக அது பாபாவுடைய ஞானம் தான் இல்லை? நீங்கள் பாட்டுக்கு இங்கே டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே எப்படி நடக்கும்னா, நன்மையை நோக்கி ஒரு விஷயம் நடக்கும்போது சில சமயம் அது தீமை மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் அது மூமெண்ட்டை கொடுக்கும்போது அப்படியே விட்டிங்கன்னா அது போய் நன்மையான இடத்துல போய் உட்காரும். இந்த கிரகம் சொல்லுவாங்களே, சூரியன் இதுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறதே நடக்கும். துக்கமாக ஆரம்பிக்கிற விஷயம் கொஞ்ச நாள் கழித்து மிகப்பெரிய நன்மையாக முடிகிறத பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்காக உங்கள் வாழ்க்கையே தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். அதுக்காக இப்போ நன்றி சொல்லுவீங்க அந்த சம்பவம் நடந்ததுக்காக. ஸோ இப்படி அனுபவ மூர்த்தியாக இருப்பவர்கள் எதை வேணும்னாலும் ஒரு வினாடியில் மாற்ற முடியும். ஸோ இங்கே அனுபவமூர்த்தின்றதே சுயமரியாதையில் நிலைச்சிருக்கிற அனுபவமூர்த்தி, சுயராஜ அதிகாரியாக இருக்கிறதுல அனுபவசாலியாக இருக்கிறது இல்லையா? அப்போ எதுக்கும் ஆடாமல் அசையாமல் இருந்தீங்கன்னா எதை பற்றியுமே கவலைப்பட போகிறதில்ல நீங்கள். நல்லது. ஸோ நாலாபுறத்திலும் உள்ள ஆத்மாக்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீங்க. ரெட்டை வெளிநாட்டினருக்கு ஒவ்வொரு டர்ன்லேயும் பாபாவை பார்க்குற நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. பாண்டவர்களும் இந்த குரூப்பில் கம்மியாக இல்லை. ஸோ பாண்டவர்களும் கையை தூக்குங்க. தாய்மார்கள், குமாரிகள், ஆசிரியர்கள் நீங்களாம் கையை தூக்குங்க. முதல் குரூப்பில் தாய்மார்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இந்த குரூப்பில் பாண்டவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, போட்டி போட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பாண்டவர்களுடைய போதையும் நம்பிக்கையும் இன்னைய வரைக்கும் நினைவு செய்யப்படுது. என்ன நினைவு செய்யப்படுது தெரியுமா? 5 பாண்டவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த போதையும் நம்பிக்கையின் ஆதாரத்தில், போதை மற்றும் நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி கிடைச்சிது அவங்களுக்கு. இல்லை, கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வெற்றின்னாங்க. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்கும், தர்மம் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கும்னாங்க. அது எப்படி கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்கும்? கிருஷ்ணர் சொல்கிறத யார் கேட்குறாங்களோ அங்கே தர்மம் இருக்கும், தர்மத்தை அவர் போதிக்கிறார். அப்போ யார் அவர் சொல்கிறத கேட்குறாங்களோ அங்கே தான் அவரும் இருப்பார், அங்கே வெற்றி இருக்கும். ஸோ பாபா தான் அங்கே கிருஷ்ணராக காட்டுறாங்க.
இப்போ பாபா சொல்கிறதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தியும் போதையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. கொஞ்சம் பேர் தான் பாண்டவர்கள், அவங்களுக்கு எதிராக உலகமே திரளுது, ஆனால் வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்குது. இதுதான் திரும்ப திரும்ப பைபிளில் ஒவ்வொரு கதையிலையும் வரும். ரொம்ப கம்மியானவர்கள் போய் நிறைய பேர்களை ஜெயிச்சாங்கன்ட்டு மகாபாரத கதை தான் அது. ஸோ இன்னைய வரைக்கும் அந்த மகிமை இருக்குது. அந்த மாதிரி பாண்டவர்கள் தானே நீங்கள். போதை இருக்குதா இல்லையா? நம்ம பார்க்குறோம்ல, அங்கே மகா கும்ப மேலால் 40 கோடி பேர் வரப்போகிறாங்க, அதுக்கு மேலே வரப்போகிறாங்க. சுற்றி பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் அங்கே ஸ்டால் போட இடம் கொடுத்தாச்சு. ஈஷா சத்குரு எல்லாம் அப்படி கடவுளேன்னு விழுறாங்க, லவ் யூ சத்குரு லவ் யூ சத்குருன்னு விழுறாங்க. அங்கே பிரம்மகுமாரிகளுக்கும் இடம் இருக்குது. அப்போ அந்த கடவுள் இங்கே இருக்கிறார். அந்த போதையில் சேவை செய்கிறதன் மூலமாக அங்கே வெற்றி கிடைக்க போகுது. அந்த போதை இருக்குதா? வெளியிலேருந்து போக முடியாதவர்கள், ஹிந்தி தெரியாதவர்கள் என்ன பண்ணுவீங்க? சக்தியை கொடுங்க இல்லையா? ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவுக்கு சக்தி கொடுக்கறது எப்படின்னு தெரியாது, அவங்க ஆட்களுக்கு தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நமஸ்காரம் அண்ணான்னு அது பேசுவாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கு. ஆனால் அதில் அந்த அன்பு இருக்குதா? அதுதான் முக்கியமான விஷயம். பாண்டவர்கள் எப்போ கேட்குறீங்களோ நீங்கள் தான் பாண்டவர்கள் அப்படின்ட்டு, அப்போ பாண்டவர்களின் தந்தையை மறக்கக்கூடாது. பாண்டவ பதி சிவபாபாவை மறக்கக்கூடாது. மறக்கிறது இல்லை தானே? அல்லது சில சமயம் மறந்துடுறீங்களா? ஏன்னா அந்த பாண்டவர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. வெறும் 5 பேர் ஜெயிக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. பாண்டவர்களும் பாண்டவபதியும் எப்பொழுதும் இணைந்தே இருப்பவர்கள். அதனால் பாண்டவர்கள் ஒருபோதும் பாண்டவபதியை மறக்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் நாங்கள் தான் பாண்டவர்கள், அந்த பாண்டவ பதியினால் நேசிக்கப்படுபவர்கள் அப்படிங்கிற அந்த ஆன்மீக போதை எப்போவுமே பாண்டவர்களுக்கு இருக்கணும். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கிறார் பாருங்க. 40 கோடி பேர் வராங்க. நீங்கள் அந்த அகோரி நாகசாது ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன அளவுக்கு வெறித்தனமாக சிவன் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க. என்ன பாவம் பண்ணாங்க? பாபாவை அடையாளம் கண்டுபிடிக்கல, அவ்வளோதான். ஆனால் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ எவ்வளோ போதை இருக்கணும். கட்சியில் அவர் கொடுக்குற சொர்க்கத்துக்கு நாம் தான் போக போகிறோம். உண்மையில் அந்த அகோரிகள் பண்ணுற மாதிரிலாம் நம்ம எந்த முயற்சியுமே பண்ணலைன்றதான் உண்மை. ட்ரெஸ் இல்லாமல் பனியிலையும் குளிர்லேயும் அவங்களும் தூய்மையாக தான் இருப்பாங்க. உடம்பெல்லாம் சாம்பல் அள்ளி பூசிக்கிட்டு ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுவாங்க, தலைகீழே நின்று தவம் பண்ணுவாங்க. இந்த நான் கடவுள் படத்தில் ஆரியா காட்டுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய போகிறது நாம் மட்டுமேனா அது சாதாரண போதையா? ஒவ்வொரு மதத்திலும் கடவுளை எந்த அளவுக்கு நேசிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனாலும் நாம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறோன்னா அது சாதாரண போதையா? நினைவார்த்தத்தில் கூட பாண்டவர்களுடைய பேர் சாதாரண விஷயமா? பாண்டவர்கள்னாலே வெற்றி பாண்டவர்கள், அதுதான் பாண்டவர்களுடைய டைட்டிலே. அந்த மாதிரி பாண்டவர்கள் தானே நீங்கள். அவ்வளோதான், நாங்கள் தான்ப்பா வெற்றி பெற்ற பாண்டவர்கள். சாதாரண பாண்டவர்களில் வெற்றி பாண்டவர்கள். ஸோ அழிவற்ற வெற்றி திலகம் ஆல்ரெடி உங்கள் நெத்தியில் இடப்பட்டாச்சு. என்றைக்கு நீங்கள் பாபா குழந்தை ஆயிட்டீங்களோ அப்போவே திலகம் இடப்பட்டாச்சு. பாபா சொல்கிற சர்ச் லைட்டு கொடுக்குறேன். சர்ச் லைட் கொடுக்கும்போது என்ன ஆச்சு? அங்கே திலகம் இட்டாச்சு. சரி, பாண்டவர்களை பாபா வழக்கமாக புகழறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ இன்றைக்கி புகழ்ந்துட்டோன்னே மற்றவங்களுக்குலாம் டென்ஷன் ஆகிடும். உடனே தாய்மார்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு பாபா சொல்கிறார், சரி தாய்மார்களுக்கு என்ன போதை இருக்குது? ரொம்ப போதை இருக்குது இல்லையா? போதையோடு சொல்கிறீங்க பாபா எங்களுக்காகத்தான் வந்திருக்கிறாருன்ட்டு. அப்படி தானே?
ஏன்னா அரை கல்பமாக தாய்மார்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல, எந்த பதவியும் கொடுக்கல இல்லையா? இப்போ சொர்க்கத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி ராஜாராணி, அப்போ பாருங்க, அரை கல்பந்தான் கொடுக்கல, சொர்க்கத்தில் கொடுக்குறாங்க. நரகத்தில் அந்த ராணின்னு வாங்க, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவோம், அடுத்தது அது ராணியாகும், ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க, எந்த நேரம் யாரை கூப்பிட்டு வருவானோ தெரியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சங்கம யுகத்தில் சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. சங்கம யுகம்னா எது? பாபா என்னைக்கு வராரோ அதான் சங்கம யுகம். பாபா என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து வெளி உலக அரசியலில் கூட தாய்மார்களுக்கு உரிமை கொடுக்கப்படுது. ஸோ பெண்களை முன்னுக்கு வைக்கிறதே பாபா வந்த பிறகு தான். இது அவங்களுக்கு தெரியல. பெரியார் வந்து வச்சார், அம்பேத்கர் முன்னுக்கு வச்சார், இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் சக்திகளை பாபா முன்னுக்கு வைத்தார். அதனால் உலகத்தில் கூட பாருங்கள், ஒவ்வொரு துறையிலையும் தாய்மார்களுக்கு இப்போ உரிமை கிடைச்சிருக்குது. பெண்கள் இல்லாத துறையே இல்லை. வெட்டியான் தொழில் உட்பட எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. பைலட்டாக இருக்கட்டும், ஸ்பேஸுக்கு போகிறதா இருக்கட்டும், அவங்க இல்லாத தொழிலே இல்லை. சுனிதா வில்லியம்ஸ் மேலே போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ எல்லா துறையிலையுமே இருக்கிறாங்க. அதாவது அந்த தைரியம், ஏன்னா அது அந்த அளவுக்கு உயிரை பணைய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பெண்கள் இதுக்கு முன்னாடிலாம் போக மாட்டாங்க இல்லையா? இப்போ மிலிட்ரிக்கு போகிறாங்க, போலீஸ்க்கு போகிறாங்க, எல்லாத்துக்கும் போகிறாங்க. போக மாட்டாங்கன்னு சொல்கிறத விட அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நம்பி அனுப்ப மாட்டாங்க. ஸோ இப்போ எல்லா துறையிலையும் அவங்க வந்துட்டாங்க. சங்கம யுகத்தின் கொடுக்கப்பட்ட பதவி இது. அதனால் தாய்மார்களாகிய நீங்கள் என்ன உணர்றீங்க? என்னோட பாபான்னு உணர்றீங்க இல்லையா? இந்த போதை இருக்குதா? தாய்மார்கள் கையை அசைக்கிறாங்க, நல்லது. நீங்கள் கடவுளை உங்களுடையவராகவே ஆக்கிட்டீங்க. ஸோ தாய்மார்கள் தான் உண்மையிலே மந்திரவாதிகள். தாய்மார்களும் பாண்டவர்களும் அனைத்து உறவுகளிலும் பாபாவை நேசிக்கிறாங்க, சர்வ சம்பந்தம் வச்சு. ஸோ அதிலும் யார் விசேஷமாக எந்த உறவில் பாபாவை நேசிக்கிறாங்கன்னு பாபா பார்க்குறேன். சில குழந்தைங்களுக்கு பாபாவை வந்து நண்பனாக ஆக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் குதா தோஸ்துன்ற கதையே இருக்குது இல்லை, கடவுளின் நண்பன்ட்டு. பாபா சொல்கிறாரு, எந்த நேரத்திலும் எந்த உறவு வேணும்னாலும். ஸோ புதுசாக வந்த குழந்தைங்களுக்காக அந்த கதை ஷார்ட்டாக சொல்கிறேன். குதா தோஸ்து, ஒரு ஊரில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்குடைய ஃப்ரெண்டு வந்து கடவுள். அந்த ஊரில் வந்து ராஜாவுக்கு வாரிசு கிடையாது. அதனால் ராஜா ஒரு சட்டம் போடுறார், நான் இறந்த பிறகு யார் ராஜா ஆகணும்னா யார் வேணாலும் ஆயிக்கலாம், ஆனால் 1 வருஷம்தான். அந்த 1 வருஷத்துக்கு முடிவில் பக்கத்தில் ஒரு காடு இருக்கும், எல்லா காட்டு விலங்குகள், சிங்கம், புலி போன்ற கொடிய விலங்குகள் இருக்கும், அங்கே போய் விட்டுடணும் அப்படின்ட்டு ரூல்ஸு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அவன் செத்துருவான். 1 வருஷம் ராஜாவாக அதிகாரத்தில் ஆடலாம், அடுத்த வருஷம் செத்துருவான். ஸோ அது மாதிரி இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த புதுசாக வந்த ராஜாவுடைய டம் அந்த 1 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ யார் ராஜா ஆகிறது அப்படின்ட்டு கடவுள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு அந்த பையன் சொல்கிறான். கடவுள் சொல்கிறார், நீ ஆயிடு. என்ன, நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கலையா? நான் சொல்கிறேன்ல, நீ கேளு, கண்ணை மூடிட்டு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சரின்ட்டு ஆயிடுறான். ஆன உடனே கடவுள் என்ன சொல்கிறார், இப்போ நீ தான் ராஜாவாச்சு, நீ சொன்னால் எல்லோரும் இதெல்லாம் கேட்க போகிறாங்க, உன் படையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற காட்டையெல்லாம் அழித்து அங்கே ஒரு ராஜ்யத்தை உருவாக்கு. ஸோ 1 வருடமாக அங்கே மாட மாளிகை எல்லாம் கட்டி சூப்பராக உருவாக்கிடுவாங்க. உருவாக்கிட்டு 1 வருஷம் முடிஞ்ச உடனே நான் இப்போ அங்கே போகிறேன், யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்றான். அதுதான் குதா தோஸ்து கதை. அந்த மாதிரி உலகம் அழியிறதுக்கு முன்னாடி நாம் இப்போ ராஜ்யத்தை உருவாக்குறோம் சூக்ஷ்மமாக. அடுத்தது உலகம் அழிஞ்சோடனே நாம் அங்கே போயிடுவோம். ஸோ அந்த அர்த்தம். ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், எந்த நேரம்
வேணும்னாலும், எந்த உறவுகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த உறவில் பாபாவை உங்களுடையவராக மாற்ற முடியும். இந்த நேரம் எங்கள் அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் தாத்தா இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இருக்கிறேன், உனக்கு அந்த உறவில் நான் இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ அனைத்து உறவுகளையும் உங்களால் அவர் கூட வைக்க முடியும். செம சூப்பர்ல. அதாவது லவ் யூ பாபா. இப்போ ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் பேர், நல்ல பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. 70 வயசு ஆகுது, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. ஜாகுவார் தங்கம், கரெக்டு. அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் சித்தர் இருக்காருங்க, என் கூட தாங்க தூங்குவார் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, நான் போய் படுத்த ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, அவர் வந்து படுத்துக்குவார். நான் பார்த்ததில்ல, ஆனால் ஒரு கட்டில் ஒருத்தர் யாருன்னா தெரியும்ல. அப்படியா? யாருங்க? போகர் தாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த போகர் அவருக்கு நல்ல கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்குது, சித்தர் அது இது அந்த வழிபாடு இதெல்லாம் பண்ணுறார். அப்போ அவரால் வந்து அது ஆக்சுவலாக பாபா பண்ணுற விளையாட்டு தான் இல்லையா? அப்போ அந்த உறவில் தான் உனக்கு திருப்தினா அந்த உறவை அவர் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு சித்தரோடு இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அதை அவரால் கொடுக்க முடியுது. இத்தனைக்கும் அவர் பாபா ஞானத்தை எடுக்கலை. இப்போ பாபா ஞானத்தை எடுத்தவங்களுக்கு எந்த உறவையும் அவரால் கொடுக்க முடியாது. அதை அனுபவம் பண்ணணுன்னா அந்த அனுபவத்தை எனக்கு கொடுன்னு அதிகாரத்தோடு கேளுங்க பாபா கிட்ட. அதுக்கு நீங்கள் தான் அதை அந்த உறவில் அவரை நினைக்கணும். நினைத்தால் அந்த அனுபவத்தை கொடுப்பார். எந்த நேரம் வேண்டுமானாலும் அந்த உறவின் துணையை கொடுக்க நான் காத்திருக்கிறேன். ஸோ அவரோட அனைத்து உறவுகள்லையும் உங்களால் வாழ முடியும் இல்லையா? அந்த காதலன் காதலி சொல்லுவாங்களே, 7 ஜென்மமும் உனக்கு நான் ஏதோ ஒரு உறவில் வரணும், அப்பாவாக வரணும், அம்மாவாக வரணும். அது இந்த அனைத்து உறவும் இந்த ஒரே ஜென்மத்தில் கடவுளோட வச்சுக்க முடியும். அதனால தான் அவர் உடம்பு எடுக்கலை இல்லையா? அவர் உடம்பு எடுத்திருந்தா, தாத்தா உடம்பு வயசாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவரை நீங்கள் குழந்தையாக நினைக்க தயங்குவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அவரை ஆணாக நினைக்கலாம், பெண்ணாக நினைக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம். பெண் குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுவாங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்போ. ஸோ பாபாவுக்கு நீங்கள் எந்த வேஷம் வேண்டுமானாலும் போடலாம். எல்லா உறவிலும் இருக்க தயாராக இருக்கார். குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா என்னுடையவர். அதுக்கு பாபா என்ன சொல்கிறார்? நான் உங்களுடையவர் அப்படின்னு சொல்கிறார். நடிகர் விஜய் வந்து அந்த கட்சி மாநாடு நடத்தினார் இல்லையா? தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பேத்திக்கும் நான் உங்கள் அதே விஜய்ன்றார். அந்த அனுபவத்தை கொடுக்க முடியுமா? அவர் சும்மா அரசியலுக்காக பேசுகிறார் இல்லையா? அப்படியே பேர குழந்தையாகவே இருக்க முடியுமா? எல்லாருக்கும் கணவனாக இருக்க முடியுமா? அப்பாவாக இருக்க முடியுமா? அது கடவுளால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை அனுபவம் பண்ணுங்கள். இப்போ அனுபவம் பண்ணாமல் எப்போ அனுபவம் பண்ண போகிறீங்க? இல்லை, பாபா குழந்தை அனுப்புகிறேன், நிறைய உறவுகள் கட்டாயம் இருக்கும் பல காரணங்கள்னால. அந்த உறவுலெல்லாம் பாபா எடுத்துகிட்டு வாங்க. நிறைய பேர் இறந்துருப்பாங்க, அப்பா அம்மாலாம் இறந்துருப்பாங்க. அந்த உறவில் பாபா எடுத்துகிட்டு வாங்க. அப்போ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி அந்த உறவில் தான் பாபா இருக்கார். பட் நீங்கள் அந்த உறவோடு அவரை நினைங்க. ஏன் பாபா அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க? அம்மான்னு கூப்பிடுங்க. ஒரு மனுஷனை நம்ம அம்மான்னு கூப்பிடல? மேல்மருவத்தூர் அடிகளார கடவுளை அம்மான்னு கூப்பிடலாம் தானே? தாயும் தந்தையுமாக அவரும் இருக்கிறார், பிரம்மா பாபாவும் இருக்கிறார். சிவபாபாவுக்கும் அது பொருந்தும். தாயுமானவர் அப்படின்னு கோயிலே இருக்குது, சிவன் கோயில் இல்லையா? ஸோ மதுபனில் நிறைய வசதி இருக்குது. இப்போ எவ்வளவு தூரத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்து கேட்டாலும் அல்லது பார்த்தாலும் மதுபனுடைய மகிமையே தனிதான். மதுபன் தாயா அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்குது. ஏன்னா எப்படியாவது நீங்கள் பாபாவை சந்திச்சிடுறீங்க. இப்போ கூட மதுபனில் பாபா வர்றது கிடையாது, ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக வருவார். ஆனால் எந்த ரதத்துலேயும் வரல இல்லையா? ஸோ நீங்கள் வந்து வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதை நீங்கள் வீட்டில் இருந்தும் பார்க்கலாம்.
சென்டரில் இருந்தும் பார்க்கலாம். ஆனால் மதுபனில் பார்க்கும்போது அந்த அனுபவம் தனி அப்படின்னு பாபா சொல்கிறார். எத்தனை விதமான பிராப்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. பாப்தாதா மதுபனில் சந்திச்சிங்களே, எத்தனை விதமான பிராப்திகளை அடைஞ்சிங்க. அதோடைய லிஸ்ட்டை போட்டால் எத்தனை விதமான பிராப்திகள் இருக்கும். எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த பிராப்தி என்ன தெரியுமா? ஈஸியாக உங்களால் யோகா பண்ண முடியும். இயற்கையாக யோகத்தில் இருக்க முடியும். தானாகவே யோகத்தில் வருது. நம்மால் ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவர் ஒரு லிங்கம் செஞ்சுருக்கார் இல்லையா, அங்கே போய் அப்படியே உட்காந்திங்கன்னா போதும், தானாகவே யோகம் வரும்னார். ஸோ யோகம்னாலே அவருக்கு என்னன்னு தெரியாது, பட் அவர் அப்படி சொல்கிறார். ஆனால் உண்மையிலே அப்படி வரக்கூடிய இடம் மதுபன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பாபா இங்கே இருக்கிறாரு, இங்கே தான் பிரம்ம பாபா இருந்தார், இங்கே தான் யஜ்யம் இருக்குது. இவ்வளோ உணர்வோடு நீங்கள் அங்கே இருப்பீங்க இயல்பாகவே இல்லையா. பாபாவை பார்க்க வந்திருக்கிறோம், அந்த உணர்வு இருக்கும். குழந்தையாவே மாறிடுவோம். இப்போ வீட்டில் இருந்தாலும் கூட அப்பப்போ பாதி நேரம் கலியுகவாசி, பாதி நேரம் சங்கமயுகவாசி, பாதி நேரம் சூட்சமவாசி அப்படிலாம் இருப்போம். நிறைய மாத்தாஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க பிரதர். அதாவது எப்படின்னா, ஒரு வாரம் போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த அனுபவத்தை கேட்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டேன். வீட்டு மனிதர்கள், தேக சம்பந்த உறவுகள் எல்லாத்தையும் மறந்து போய் உக்காந்துருந்தேன் 10 நாளைக்கு. அதாவது முக்கியமாக மாத்தாசுகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கடமைகள் இருக்கும் வீட்டில். அங்கே போய் அந்த மாதிரி பாபாவை நினைக்கும்போது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பாபாவோட குழந்தையாவே மாறி அந்த 10 நாளுடைய அந்த அனுபவத்தை அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சொல்லுவாங்க பிரதர். சூப்பர் சூப்பர். அதனால் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை, யோகத்துக்கு தானாகவே இருக்கும். திரும்புகிற பக்கமெல்லாம் பாபா கட்டினது ஞாபகம் வரும்ல. ஸோ எப்போ ஒருத்தர் மதுபனின் வாயு மண்டலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, அப்போ அந்த மதுபனின் வாயு மண்டலமும் மதுபனின் தினச்சரியமும் உங்களை தானாகவே ஈஸி யோகியா, நேச்சுரல் யோகியா மாற்றிடும். இல்லை, மெயினாக மதுபனுக்கு வருஷம் போகிறதே எதுக்கு தெரியுமா? அங்கே எல்லாரும் 2 மணிக்கு எழுந்திடுவாங்க. அப்போ எல்லோரும் எழுந்திருக்கும் போது நம்ம மட்டும் எப்படி தூங்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த பழக்கம், பட்டி வைக்கிறதும் அதுக்கு தான் காரணம். அடிக்கடி பட்டி வைக்கிறது இதெல்லாம் என்னென்னா, அங்கே போகும்போது அவங்களோட சேர்ந்து நீங்கள் எழுந்திருப்பீங்க. அப்படியே கிளாஸ் கேட்பாங்க, யோகா பண்ணால் அங்கே யோகா பண்ணுவாங்க. தனியாக உட்காந்து நீங்கள் யோகா பண்ணாலும் அதை பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த கூட்டத்தோட ஸ்கூல் படிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் அப்படி தானே யோசிச்சு பாருங்களேன். +2 வரைக்கும் நம்ம எப்படி படித்தோம்? நம்ம உண்மையிலே கஷ்டப்பட்டுமா? அது கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க. பட் ஜென்ரலாக பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கூட்டத்தோட கூட்டமாக அது தள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் மதுபனில். உண்மைதாங்க பிரதர். அதாவது அடிக்கடி இப்போ சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் கொஞ்சம் அடிப்பாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க. ஆனால் எனக்கு இன்னமும் சொல்ல தோணும், அவங்க அந்த மாதிரி பண்ணலைன்னா நான் படித்தே இருக்க மாட்டேன். முதல்ல உண்மையிலே டீச்சர்ஸுக்கு பயந்து தாங்க பிரதர் படித்தோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு நானே அப்படி தான் படிச்சிருக்கிறேன். இல்லைன்னா மார்க் வாங்குறதுலாம் வாய்ப்பே கிடையாதுங்க பிரதர். ஸோ அதனால் அந்த வாயு மண்டலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது முக்கியம். நீங்கள் அங்கேயும் போய் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இழக்கிறீங்க. அங்கே இருக்கிற வாயு மண்டலத்தை கெடுக்கிற பாவத்தையும் செய்கிறீங்க. ரொம்ப பாவமாக. அதுக்கு பாபா பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு அற்புதமான வாயுமண்டலத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, அதை நீங்கள் இழக்கிறீங்கன்னா என்னன்னு சொல்கிறது? சரி, ஏன் மதுபன் உங்களை சகஜ யோகியாக, இயற்கையான யோகியாக மாற்றுது? மதுபனில் உங்களுக்கு புத்திக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. சேவாதாரி குழு வந்துச்சுன்னா அது வேறு விஷயம், அவங்க சேவை பண்ணுவாங்க. மற்றபடி யார் இங்கே புத்துணர்வு அடையிறதுக்காக வராங்களோ, ஸோ ஒவ்வொரு தடையும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் சேவாதாரியாக போவாங்க. ஸோ 2 தடவை போவாங்க. ஒன்று பாபா மீட் பண்ணுறதுக்கு போவாங்க, இன்னொன்று சேவைக்காக போவாங்க.
ஸோ அது வேறு, அதை விட்டுட்டார் பாபா. மற்றபடி சும்மா பாபாவை பார்க்கறதுக்காக மட்டுமே போகிறாங்க இல்லையா, பாபாவை பார்த்துட்டு சக்தியை நிரப்பிட்டு வரணுன்ட்டு. அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது சேவை மதுபனில்? ஏதாவது கடமை இருக்குதா? ஏந்திரிக்க வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது தான், குடிக்க வேண்டியது தான், என்ஜாய் பண்ண வேண்டியது தான், படிக்க வேண்டியது தான். ஸோ மதுபன் தான். இங்கே தான் அது நம்முடைய வீடுன்ற. மனிதர்கள் வெளிநாட்டில் இருந்தும் கேட்குறாங்க இல்லையா, இது அவிக்த முரளி இல்லையா, டிவியில் தான் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. ஆனால் வெளிநாட்டிலிருந்து முரளி கேட்பதற்கும் டிவியில் பார்க்குறதுக்கும் மதுபனுக்கு வருவதற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்றார் பாப்தாதா. யாரெல்லாம் இந்த அறிவியல் சாதனங்களின் வளர்ச்சியின் மூலமாக பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ, அதாவது டிவி மூலமாக இன்டர்நெட் மூலமாக பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு அன்பு நினைவுகளை கொடுக்குறார். சில குழந்தைங்க இரவு கண் விழித்து கூட முரளி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, பாப்தாதா மீட்டு நடுராத்திரி 12 மணிக்கு 2 மணிக்கெலாம் நடக்குமா ஆஸ்திரேலியா டைம் படி. ஆஸ்திரேலியா நிறைய நாடுகள் அப்படி நடக்கும். இப்போ இதுக்காகவே நைட்டு ஃபுல்லாக கண்ணு வச்சுருப்பாங்க. ஸோ கேட்காமலே இருக்கிறதுக்கு இது பெட்டர் தானே. ஆனால் இருக்கிறதுலே சிறந்தது என்னென்னா மிக மிக பிரியமான மதுபன். இப்போ அந்த மதுபனுடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா பிருந்தாவனம். அங்கே போனால் உலகத்தையே மறந்துடுவோம் அப்படிலாம் அந்த கிருஷ்ண பக்தர்கள் சொல்லுவாங்க இல்லை. அது இதோடைய நினைவு. அது நீங்கள் அவங்க அந்த பிருந்தாவனத்துடைய மகிமை பாட்டெல்லாம் கூட இருக்குது நிறைய பிருந்தாவனத்தை பற்றி. ஸோ மதுபனுடைய மகிமையை அங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ மதுபனுக்கு வருவதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா, அல்லது அங்கே உட்காந்துக்கிட்டே நான் முரளி கேட்டிருக்கலாமேன்னு ஃபீல் ஆகுதா? எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது? ஏன்னா முரளி நீங்கள் அங்கேயும் கேட்க முடியும் தானே. இங்கே கூட பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் டிவியில் தான் பார்க்குறீங்க, நேரில் பார்க்குறீங்க. பாபாலாம் பார்த்தா பொம்மை மாதிரி தெரியும், ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் அது இல்லையா, இருக்கிறதே தெரியாது, டிவியில் தான் பார்ப்போம். ஸோ அது யாரோ சொன்னாங்க, எதுக்கே எல்லோரும் வரீங்க, இங்கே வந்தாலும் டிவியில் தான் பார்க்குறீங்களா, அங்கேயே பார்த்துட்டு போங்க, இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு மதுபன்காரங்க சொன்னதாக ஒரு பிரதர் சொன்னார். ஸோ யார் மதுபனுக்கு வருவது தான் எனக்கு பிடிச்சி இருக்குது, நல்லா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கை தூக்குங்க. எல்லோரும் கை தூக்குனாங்க, நல்லது. இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் என்ன மகிமை இருக்குது? மதுபனில் முரளி வாசிக்கப்பட்டது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இங்கே மதுபன்றது தான் இந்த விருந்தாவனில் இருக்குது. அது மேபி ஹிந்தியில் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தமானு தெரியல. ஏன்னா அங்கே விருந்தாவனத்தில் தானே அவர் முரளி, அதாவது புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பார். ஸோ முரளி லண்டனில் வாசிக்கப்படலை. நீங்கள் எங்கே இருந்தாலும் மதுபனின் மகிமையின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் உங்களை நீங்கள் மகானாக்குறது அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லோருமே யோகி வாழ்க்கையை அனுபவம் செய்கிறீங்க, ஞானி வாழ்க்கையை அனுபவம் செய்கிறீங்க. அதே மாதிரி தாரண ஸ்வரூபத்தையும் அனுபவம் செய்கிறீங்க. ஞானி, யோகி, தாரணை. ஸோ இந்த சீசனில் முதல் மீட்டிங்கில் பாபா முழு சீசனுக்காக ஒரு விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை ஈர்த்தார். அது என்ன அப்படின்னா, நீங்களும் திருப்திமணியாகி மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் மட்டும் திருப்தியாக இருந்தால் பத்தாது, மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும்.
அது கூடவே இப்போதைய நேரத்துக்கு ஏற்றபடி எது வேணும்னாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் இது எப்போ நடக்கும்? 1 வருஷத்தில் நடக்குமா? 6 மாதத்தில் நடக்குமா? அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. திடீர்னு எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அதனால் இல்லையா, உலகம் எப்போ பாபா அழியும், ஸோ அந்த இது வந்திருக்கும் இல்லையா, 2000 அழியும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் போகுதே அப்படின்ட்டு. அதுதான் பாபா சொல்கிறார், திடீர்னு நடக்கும். வயநாடு நிலச்சரிவு சொல்லிட்டா நடந்துச்சு, திருவண்ணாமலையில் சொல்லிட்டா நடந்துச்சு, அமெரிக்காவில் தீ விபத்து சொல்லியா நடக்குது. திடீர்னு நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? விழிப்புணர்வுன்ற ஸ்விட்சு சக்திசாலியாக இருக்கணும். அப்படி 1 செகண்டில் டக்குன்னு உடலை விட்டு வெளில வரணும். 1 வினாடியில் சுவிட்சை போடுங்க, அனுபவ மூர்த்தி ஆகுங்க, அனுபவத்தின் சொரூபம் ஆகுங்க. 1 வினாடியில் ஸ்விட்சு லூஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப அமுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அது கரெக்டாக எரிய வைக்கிறதுக்கே நேரம் ஆகிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் சுவிட்சு. ஆனால் முதல்ல நீங்கள் சுயமரியாதைன்ற ஸ்விட்சை ஆன் பண்ணணும். சுயமரியாதை மற்றும் சுயராஜ்ய அதிகாரம் அப்படிங்கிற ஸ்விட்சை 1 வினாடியில் போட்டுட்டு உள்நோக்கு முகமுடையவராக ஆயிடுங்க. அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருங்கள். இல்லையா, நான் சுயராஜ்ய அதிகாரி, இந்த சுயமரியாதையில் சொமானத்தில் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அந்த போதையில் இருங்க. சுற்றி என்ன நடந்தாலும் நான் ஆனந்த சுரூபமாக இருக்கிறேன், அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு நடக்கும். உங்களுக்கு உலக அழிவு வர தேவையில்லை, உங்கள் வீடு பற்றின எரிக்க தேவையில்லை. திடீர்னு உங்கள் புருஷன் சைக்கோ மாதிரி கத்தலாம், உங்கள் பையன் திடீர்னு தண்ணி அடிச்சிட்டு வீட்டு பாத்திரத்தெல்லாம் எட்டி உதைக்கலாம், உங்கள் பொண்டாட்டி திடீர்னு கத்தலாம், அல்லது உங்கள் மாமியார் திடீர்னு கத்தலாம். இதெல்லாம் இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களே, அல்லது பிராமண பரிவாரத்திலே கூட அது மாதிரி நடக்கலாம். கொஞ்சம் கூட அதில் பாதிக்காது. அப்போ ரெடியாக இருக்கணும் எப்போவுமே. இல்லையா, டிரைவர் வண்டி ஓட்டும் பொழுது அவர் ஆக்சிலரேட்டரில் கால் வைப்பார், பட் இருந்தாலும் எந்த செகண்டு வேணாலும் இதுக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பார், பிரேக்குக்கு போகிறதுக்கு. இல்லையா, வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அதில் கவனம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி 1 செகண்டில் இந்த சுயமரியாதைன்ற சுவிட்சு அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். அப்போ அந்த அனுபவம் அந்த அனுபவத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருங்க, அந்த அனுபவத்திலே மூழ்குங்கன்றார். அதை நீங்கள் மூழ்கினா தான் திடீர்னு வரக்கூடிய நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லையா, திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு நடக்குது, வீட்டை விட்டு துரத்துறாங்க, சொத்து அபகரிப்பு நடக்குது, பத்தி எரியுது, நிலநடுக்கம் வருது, எந்த ரூபத்தில் வேணாலும் வரட்டுமே. இந்த அனுபவத்தில் மூழ்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரம் உங்களை அசைக்க முடியாது. அது அந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு வாங்கன்றார். வெறும் கேட்கறது யோசிக்கிறதோடு நிறுத்தாதீங்க, அந்த அனுபவம். ஒரு தடவை திட்டுறாங்க, கோபப்படுறாங்க, உங்களுக்கு கோபத்தை தூண்டுறாங்க, கோபமாகறீங்க. அடுத்தது மறுபடியும் இதே மாதிரி வருது, முரளியை பல தடவை கேட்குறீங்க, அப்புறம் மறுபடியும் இதே மாதிரியே தூண்டுறாங்க, கோபப்படலை, ஆனால் உள்ளுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகுறீங்க. ஆனால் இது பண்ணக்கூடாது திரும்ப சொல்லி அடுத்த தடவை வரீங்க, உள்ளுக்குள்ளே நான் சந்தோஷமான ஆத்மான்னு சொல்லிவிட்டு அந்த சந்தோஷத்தை அப்படியே இருக்கிறீங்க, ஆனால் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால் அதிலிருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மனம் ஆடுது, ஆனால் அப்படியே இருக்கிறீங்க. அடுத்த தடவை இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அடுத்த தடவை வருது சந்தோஷமான ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்க திட்டினதுடைய சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட ஆகலை. அடுத்த தடவை வருது நான் சந்தோஷமான ஆத்மான்னு நீங்கள் சொல்லவே இல்லை, தானாகவே சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதான் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர்றது. இதே தான் காமத்துக்கும் பொருந்தும், கோபத்துக்கும் பொருந்தும். பற்று விடுபட்ட நிலை,
அதுக்கும் பொருந்தும். எல்லாமே ஆத்ம உணர்வில் இருக்கிறது அதுக்கும் பொருந்தும். ஆத்மான்னு சொல்லி ஒரு டைமில் இயல்பாகவே ஆத்மாவிலே உங்களுடைய கவனம் இருக்கும். அதான் அந்த அனுபவத்தில் பாபா கூட சொல்லியிருக்காங்க, பயிற்சி பண்ணி பண்ணி கடைசியில் அந்த நிலைக்கே நீங்கள் வந்துடுவீங்க, கர்மாதித்த நிலை வந்துடுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு நீங்கள் இடையில கூட ஒரு ப்ராக்டிஸ் சொல்லியிருந்தீங்க பிரதர், கார் ஓட்டுறதை பற்றி. முதல் முறை ஓட்டும் போது ரொம்ப விழிப்புணர்வாக இருப்போம். பிரேக்கோ இல்லை ஆக்சிலேட்டரோ இல்லை ஸ்டியரிங் வச்சு ஓட்டுறப்ப ரொம்ப கவனமாக இருப்போம். கொஞ்சம் பயமும் இருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னாவும் கொஞ்சம் பழக 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 இப்போ டிரைவருங்களாம் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டே டமால்னு காரை பிரேக்கை போடுறது எப்படா போடுறாங்கன்னு தெரியல நமக்கு. அந்த மாதிரி பாபாவும் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஆனால் அது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க 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 தானாகவே எந்த நேரத்தில் எதை நிப்பாட்டணும், எங்கே பிரேக்கு போடணும், எங்கே வளைக்கணும், எப்படி போகணும். அந்த பாபா சொல்லுவாங்க, ஞானஸ்வரூபா ஆத்மா ஆயிட்டிங்கன்னா மாயா உங்களை தாக்காது, அங்கே தூரத்துலேயே நின்று ஓடி போயிடும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு அது அனுபவம் ஆகுங்க பிரதர். சூப்பர். ஸோ செம பவர்ஃபுல்லான முரளி. அது அந்த ஒரே பாயிண்ட்டு ஃபுல் முரளியும் எடுத்துகிட்டு வராரு இன்றைக்கி. வழக்கமாகவே அவ்யக்த முரளி ஒரு 4 பாயிண்ட்டாவது தான் வரும். இன்றைக்கி ஒரே பாயிண்ட்டே தான். இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படி தான் வருது முரளி. சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு பாருங்க பாபா. சுவிட்ச் ஆடிக்கிட்டே இருந்தால் எப்படி எரியும் அப்படின்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க பிரதர் பாபா சொன்ன அந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த அனுபவங்களின் கடலில் மூழ்கிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த கடலுக்குள்ளே இல்லையா, அனுபவன்ற கடலுக்குள்ளே மூழ்கிடுங்க. அந்த மாதிரி அனுபவத்தின் அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு எதிராக யாரும் ஜெயிக்கவே முடியாது. எந்த அதிகாரமும் ஜெயிக்காதுன்ற. சூப்பர் இல்லை? இதுக்கு ஒரு சைவ சித்தாந்த ஒரு உதாரணம். ஒரு நாயன்மார், அவர் நாயன்மார்னா சிவபக்தர் இல்லையா, வேறு யாரோ வேறு சமண ராஜாவோ யாரோ அவர் சிவனை நினைக்கக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சிது கடுமையான தண்டனைலாம் கொடுத்து பார்த்து கடைசியில் என்ன பண்ணுறாங்க, நல்ல வெயிலில் சுண்ணாம்பு தொட்டியில் போடுறாங்க. சும்மாவே எரியும், வெயில் வேறு, மதியம் 12 மணி உச்சி வெயிலில். அப்போ அவர் ஜில்லுன்னு இருக்குதுன்னு ஒரு பாட்டு பாடுறார். ஏன்னா அந்த அனுபவத்தில் மூழ்கும்போது எந்த அதிகாரமும் ஒன்றும் பண்ண முடியல. அதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ என்ன பண்ணணும் தெரியுதா, அதை அனுபவத்தில் எடுத்துகிட்டு வர சொல்கிறார் பாபா. உங்களுக்கு செய்கை தான் கொடுக்குறேன். அதனால் என்னைக்கு நடக்கும்னு வெயிட் பண்ணாதீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க டைமை. எப்பன்னு கேட்காதீங்க. ரெடி ஆகுங்க, இப்போவே ஆகுங்க, இப்போவே உலகம் அழியுதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு வினாடியில் அந்த விழிப்புணர்வு சுவிட்சை போட முடியுதா, அந்த அனுபவத்தில் மூழ்க முடியுதா, சுயமரியாதையில் நிலைக்க முடியுதா? சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனைகள் என்னவா வேணாலும் இருக்கட்டும், விழிப்புணர்வுன்ற சுவிட்சை போடுங்க. நான் அங்கே போய் உட்காரணும், அவ்வளோதான். சுவிட்சை போடுங்க. ஸோ இது எந்த சூழ்நிலை ஆனாலும் அப்படி சிரித்த முகம் மாறாமல் இருக்கிறத வச்சு தாங்க ராஜ பதவியே. அவ்வளோ டெஸ்ட் பேப்பர்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா கடைசி பேப்பர் ஒரு வினாடிக்கான பேப்பர், ஒரு நிமிஷம் கிடையாது, ஒரு வினாடின்றார். ஸ்லைட்டாக ஜெர்க்காகிறீங்களா ரேங்க் அது முடிவு பண்ணிடும். ஸ்லைட்டாக கூட ஜெர்க்காகாமல் இருக்கிறீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். யார் இதை யோசிச்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்க பாஸ் ஆக முடியாது. யாருக்கு அனுபவம் இருக்குதோ அவங்க தான் பாஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு வினாடியில் விழிப்புணர்வுன்ற ஸ்விட்சை இப்போ போடுங்க. நான் பரந்தாமத்தில் வசிக்கும் மிக உயர்ந்த ஆத்மா அப்படின்ற விழிப்புணர்வுக்கு வாங்க பார்ப்போன்றார். ஆத்மானாலே அங்கே வசிக்கிறவன் தான் அர்த்தம். ஆத்மா நினைங்கனாலே நீங்கள் அங்கே தான் இருக்கணும். எங்கே இந்த விழிப்புணர்வு சுவிட்சை போடுங்க.
வேறு எதை பற்றி விழிப்புணர்வு இருக்கக்கூடாது. சமைச்சாச்சா, பையன் என்ன பண்ணுறான், கணவன் என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு என்ன ஆகும், எதுவும் இருக்கக்கூடாது. உங்கள் புத்தியில் எந்த சலனம் சஞ்சலம் இருக்கக்கூடாது. ஆடாத அசையாததாக இருக்கணும். பாபா ட்ரில் கொடுக்கிறார், ட்ரில் பண்ண வைக்கிறார். ஸோ சம முரளி அப்படியே ஆழமாக பசுமரத்தாணி மாதிரி நமக்குள்ளே இந்த ஞானத்தை இறக்குறார். ஸோ தாதிஜியோட பாபா பேசுகிறாரு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊக்க உற்சாகத்தை எழுப்புற நல்ல சேவை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ லட்சக்கணக்கான பேருக்கு செய்தியை கொடுக்கறதுக்கான திட்டம் போடப்பட்டது. ஸோ பாபா சொல்கிறாரு, மில்லியன் ஆத்மாக்களை விடுங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த செய்தி போகணும். ஏன்னா எல்லாருமே இதை அடையணும். எல்லோரும் சொல்லுவாங்க, ஆஹா பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓஹோ பிரபு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்கள தயார்படுத்தணும். ஸோ மற்ற தாதிமார்களும் உங்களுக்கு சகயோகம் கொடுக்குறாங்க, இது நல்லது. நீங்கள் மதுபனை பார்த்துக்கிறீங்க, நல்ல சகயோகி குழு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. எல்லோருக்கும் அவங்கவுங்களுக்கான தனிப்பட்ட விசேஷம் இருக்குது. இருந்தாலும் ஆதி ரத்னத்துடைய பிரபாவம் இருக்குது. நீங்கள் எவ்வளவு வயதானவர்கள் ஆனாலும் புதியவர்களும் முன்னோக்கி வராங்க. ஆனாலும் ஆதி ரத்னத்துடைய பாலனை அது தனித்தன்மை வாய்ந்தது தான். அதனால்தான் இந்த குழு ரொம்ப நல்ல குழு. ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். ஆக்சுவலாக இந்த முரளியோட இணைந்தது இது. ஏன்னா முரளிக்கு அந்த அனுபவம்னு பாபா சொன்னார் இல்லையா, அதுக்கு முக்கியமான விஷயமே இது அனுபவமாகணும். எது அப்படின்னா, தடைகளை தகர்த்தெறியும் பளபளப்பான ஃபரிஸ்தா ஆடை அணிந்து சதா தடைகளை வென்றவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஃபரிஸ்தா ஸ்வரூப பயிற்சி அதன் அனுபவம் இருக்கணும். இல்லை இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நான் இனிமையானவன் அப்படிங்கிறத விட பறந்து போய் அதை சொல்லி உலகத்துக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கணும். இங்கே கீழே நான் இல்லை இல்லையா, இந்த மேஜிக்கை தான் கற்றுக் கொடுக்குற. கடைசியில் சுற்றி உலகமெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் மேலே இருந்து சக்தி கொடுத்துட்ருப்பீங்க. கீழே உடம்பு இருக்கும், நீங்கள் எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் இத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறவங்க சக்தி கொடுக்கறதுல பிஸியாக அந்த அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி இல்லையா. இப்போ வண்டி ஓட்டும் பொழுது ஏதோ ஒரு இடகுடமாக போனால் கூட டிரைவர் பதறாமல் கரெக்டாக ஓட்டணும். அந்த மாதிரி இந்த உடம்பு மனம் புத்தின்ற வண்டியை அப்படியே அலுங்காமல் குலுங்காமல் ஓட்டுறது தான் உங்களுடைய வேலை. டக்குன்னு வண்டியை மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க மனம் புத்தியை. மனமே முருகனின் மயில் வாகனம்னு பாட்டு வரும் இல்லையா, அவங்க எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனால் கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. இல்லை மனம் புத்தின்ற வாகனத்தில் பறந்துடுங்க மேலே. அப்போ தடைகளை வென்றவராக இருப்பீங்க. அதுக்கு தான் அதை எப்படி தடைகளை வெல்ல முடியும்? எப்பவுமே தடைகளால் துளைக்க முடியாது ஜொலிக்கக்கூடிய ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதன் மூலமாகன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபரிஸ்தா ஸ்வரூபமாகி மேலே பறக்கிறதன் மூலமாக தடை வராது. தடையெல்லாம் கீழே தான் இருக்கும், தேக உணர்வில் தான் இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு கல் மாதிரியே இருக்கிறது. சாமி முன்னாடி போய் என்ன திட்டினாலும் அது கல் ஜாலியாக சிரிச்ச முகத்தோடு இருக்கும். உனக்கு கண்ணு இருக்கா கண்ணு இருக்கா கண்ணு இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளை பார்த்து கேட்பாங்க. கடைசியில் அந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. அதாவது உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க சொல்கிறேன், சூடு இருக்கா சொர்ணம் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அவர் நித்யானந்தா நோ சூடு நோ சொர்ணன்னாரு. ஆனால் இங்கே உயிரே அந்த உடம்புல கிடையாது, மேலே போயிடுச்சு. புத்தினால் மேலே இருக்கிறீங்க இல்லையா. ஸோ மேலே இருந்து அந்த வேலையில் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க, சக்தி கொடுக்குற வேலையில் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு விளக்கம்,
உங்களுக்காகவும் பிறருக்காகவும் எப்பவும் தடைகளை வென்றவர் அழிப்பவர் ஆகணும் அப்படின்னா ஏன் எதுக்குன்ற கேள்வியே வேண்டாம். அதுக்கு தான் அற்புதமான ஞானம். அவங்க நடிப்பு நடிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அவள் ஏன் இப்படி பண்ணான், அவளா இப்படி சொன்னால்னு ஒரு பாட்டு கூட வருமே, அது அவங்க நடிப்பு, அவ்வளோதான். முற்றுப்புள்ளி வச்சிட்டு அனைத்து சக்திகளின் ஸ்டாக்கை நிரப்பிடுங்க. முற்றுப்புள்ளி வச்ச உடனே அது நிரம்பிடும். கேள்விக்குறி போட போட சக்தி இழந்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் தடைகள் துளைக்க முடியாத அந்த ஜொலிக்கும் ஃபரிஸ்தாவுடைய அணிஞ்சிக்கோங்கன்றார். ஸோ பாபா அந்த ஃபரிஸ்தாவாக இருக்கிறதுல உங்களுக்கு ஆசை வர வைக்கிறதுக்காக எப்படி சொல்கிறார் பாருங்க, ஜொலிக்கும் ஃபரிஸ்தா உடல்ன்றார். ஃபரிஸ்தா உடை அதை அணிஞ்சிக்கோங்க. எப்பயுமே மண்ணினால் ஆன உடையே வேண்டாம் நமக்கு, இல்லையா? ஒரு விதத்தில் அந்த மயான கொள்ளையில் அம்மனை மண்ணிலே செஞ்சு வச்சுருப்பாங்க, படுத்துட்டு இருக்காங்க, மேலே ஏறி உடைப்பாங்க. ஸோ தேக உணர்வை விட்டுட்டா ஃபரிஸ்தா உடலுக்கு போயிட்டாங்க. ஸோ மண்ணினாலான இந்த உடம்பு வேண்டாம், ஸ்தூல உடலில் இருக்க வேண்டாம், சூக்ஷ்ம உடலுக்கு வந்துடுங்க. ஃபரிஸ்தா உடலோடு அலங்காரமும் பண்ணிக்கோங்க. தெய்வீக குணங்கள்ன்ற நகையினால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு பாபா சொன்னாராம் ஒரு தடவை, யாரோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ யாரோ என்ன உங்கள் நிறைய பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, யார் காதுலேயும் மூக்குலேயும் கழுத்துலேயும் நகையே காணும். அப்போ பாபா சொன்னாராம், எங்கள் குழந்தைங்களுக்கு புன்னகை போதும், பொன்னகை தேவையில்லை அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்போ ஏதோ மம்மா ஏதோ கொஞ்சம் போட்டிருப்பாங்க போல இருக்கு, அதோடு அதை கட்டிட்டாங்களாம். அதை கேட்டுட்டு இருந்துருக்குறாங்க. பாபாவை அப்போத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறது தான் வேலை மம்மாவுக்கு. அப்போ சின்ன பொண்ணாக தானே இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு பாபா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு பாருன்ட்டு அதையும் ஏகியத்துக்கு கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ குணங்கள்ன்ற நகையினால் அலங்கரிக்கப்பட்டிருங்க எப்போவுமே. அஷ்டசக்திகள்ன்ற ஆயுதம், ஏன்னா 4 கைகள் சக்திக்கு காட்டுவாங்க இல்லையா? ஸோ அஷ்டசக்திகள் அப்படிங்கிற ஆயுதத்தை எப்பவும் அணிந்திருங்கள். ஏன்னா அந்த எல்லா கையிலும் ஆயுதம் இருந்தால் தான் அது சக்தி. ஒரு கை காலியாக இருந்தால் அது சக்தி கிடையாது இல்லை? ஸோ அப்படி சம்பூர்ண மூர்த்தியாக, அதே மாதிரி உங்களுடைய உயர்ந்த வாழ்க்கைன்ற இந்த கால் தாமரை மலர் மேலே தான் இருக்கணும், மண்ணில் இருக்கக்கூடாது, மண்ணில் படக்கூடாது நம்மளுடைய கால். அப்படின்னு அர்த்தம், தேக உணர்வுக்கே வரக்கூடாது. அப்படி இருந்தால் மாயா என்ன பண்ண முடியும்? ஒரு பாட்டு வரும் இல்லையா, எம்ஜிஆர் பாட்டு, ஆசை இல்லா மனிதன் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும். புத்தர் சிலைக்கு கீழே இருந்து, அது புத்தருடைய போதனை இல்லையா? இயற்கை சீற்றம் வருது, அப்போ வராதா? ஆனால் அந்த நேரத்திலும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஞானத்தை பாபா நமக்கு கொடுக்குறார். மேலே பறந்துக்கிட்டே இரு, எப்போ உடம்பு விட்டு மேலே வந்தனே தெரியாது. அப்போ உனக்கு அது அனுபவமாகவே இருக்கும் பொழுது, உடல் நினைக்கிறதுலேருந்து முற்றிலும் விடுபடுறது உனக்கு அனுபவமாக இருக்கும் பொழுது, விடுபடுவது உனக்கு வலியை கொடுக்காது. எல்லோரையும் ஆத்மாவாகவே பார்க்கறது உனக்கு அனுபவமாக இருக்கும் பொழுது, யார் இறந்தாலும் உனக்கு வலிக்காது. அப்போ என்ன தடை வர முடியும் இல்லையா? ஸ்லோகன், இந்த படிப்பில் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா, படிப்பில் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் தாரணை பண்ணுறதில் முழு கவனம் கொடுத்தால் ஈஸியாக முதல் நம்பரில் பாஸ் ஆகிடுவீங்க, முதல் நம்பர் பதவியும் அடைவீங்க. ஸோ மனசா சேவை பாபா சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாய் வழியாக சேவை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி வாய் வழியாக சேவை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப இயல்பாக வருதோ, அதே மாதிரி வாய் வழியாக சேவை செய்யும் பொழுதே மனதின் சேவையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதும் இயல்பாக மாற்றணும். அப்போ உங்களால் உங்கள் இஷ்டத்துக்கு பேச முடியாது. அதான் பிரச்சனை. ஏன் பேசும்பொழுது பாபாவை நினைக்கிறது கஷ்டமாக இருக்கும்னா, நீங்கள் நினைக்கும்போது மறந்துடுவீங்க, என்ன பேசணுன்றதை மறந்துடுவீங்க. நல்லது தானே?
கம்மியாக பேசுவீங்கல்ல, தேவையில்லாததை பேச மாட்டீங்கல்ல. ஸோ அப்படி பயிற்சி பண்ணுங்க. அப்போ தேவையானதை மட்டும் பாபா கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா பாபா மெயினாக சொல்கிறது வந்து பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான். அது உங்களுக்கு சர்வசாதாரணமாக வந்துடும். சொற்பொழிவு ஆற்றும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் வரும். அதுக்கு தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு போங்கன்றார். முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சும்மா குறிப்பு மட்டும், ஃபுல்லாக எழுதி பார்த்து படிக்கிறது கிடையாது, குறிப்பு மட்டும். ஏன்னா நீங்கள் வந்து யோக பலத்தில் அங்கே பேசணும், அதனால் குறிப்பு முக்கியன்றார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பலன்னு பேச மாட்டீங்க. மனதனால் நீங்கள் சேவை செய்கிறதுனால வாய் வழியாக பேச வேண்டிய அந்த சக்தி சேமிப்பாயிடுது. அப்போ மனதின் சேவை சக்திசாலியாக நடக்கும். அப்போ அம்பு பயங்கரமாக தைக்கும், அதிக வெற்றி அனுபவமாகும். ரொம்ப 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 சூப்பரான ஒரு எச்சரிக்கை பாபா கொடுக்குறேன் சேவை செய்கிறவங்களுக்கு. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாபா. பல தடவை கேளுங்க. ஓம் சாந்தி. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.